அளவுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்குற இருக்கிற டைமில். ஸோ இந்த ஒரு வகுப்பு அப்படிங்கிறது கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் டேக்கராக வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே எல்லா விஷயங்களும் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம யார் ஆக்ஷன் டேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இது வந்து நாலேஜை தாண்டி வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பர்சனல் பிராண்டிங் அந்த சோசியல் மீடியாவில் வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம வந்து பிராண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் அந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைட் போங்க. ஸோ என்னை பற்றி வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ வந்து சூப்பராக கொடுத்தாங்க. பொதுவாக நானே எனக்கு இன்ட்ரோ சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ முதல்ல என்ன இன்ட்ரோ வந்து கிரண் சூப்பராக சொன்னீங்க, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா மல்டிபிள் ஃபீல்டில் இருக்கோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு இதை வந்து பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு இதில் ஸ்பெசிஃபைடாக இருப்பாங்க. நம்ம ஒரு 13 இயர்ஸ் மேலே இருக்கிறனால SEO எக்ஸ்பர்ட் அண்ட் கூகுள் ஆட் எக்ஸ்பர்ட் அண்ட் மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட், அது மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்பிரஸில் ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அதில் ஷாப்பிஃபை இருக்குது, நிறையா வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வேர்ட்பிரஸில் நம்ம வந்து ஒரு டிசைனிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ் ஸ்பீக்கரும் கூட. ஸோ நிறையா ஸ்டேஜஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நிறைய பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் அமைதியாக வந்து உட்காந்துட்டோம். ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வேதிக் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது நான் எப்பயுமே வந்து எங்கேயுமே சொன்னது இல்லை. ஸோ நம்ம பிரசிடென்ட் சாரே சொல்கிறனால ஏன் அவருக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு நானே போட்டேன். ஸோ பரம்பரையாக வந்து நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜியும் பார்க்கறதுனால வேதிக் அஸ்ட்ராலஜர் இது வந்து நம்மளோட ஷார்ட் இன்ட்ரோ. ஸோ 13 இயர்ஸாக வந்து ரெஜிஸ்டர்ட் பிஸ்னஸாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கும் போதே வந்து ஸ்டார்ட் பண்ணி பிளாக்கிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி 2008 வந்து ஏர்னிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஃபைனல் இயர் படிக்கும் போதே கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட இன்விடேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லா லெக்சருக்கும் போய் கொடுத்தோம். ஸோ அந்த ஃபைனல் இயர் படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஸோ அப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. எல்லாரும் பிஸ்னஸ் வந்து ஒரு ரிஸ்கி அப்படிங்கிறனால எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பீரியட்லேயே வந்து 2012 முடிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு 2013. ஆனால் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் மாடலில் ஸ்டார்ட் பண்ணி காலேஜோட ஹெச்ஆருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டர் ஒர்க்கு, காலேஜ் லெக்சர்லாம் நம்மகிட்ட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டிங்லேருந்து வந்து அதுக்கப்புறம் பிளாக்கிங் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி அப்புறம் SEO கற்றுக்கிட்டு ஸோ படிப்படியாக வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஒரு சீனியர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இதான் வந்து நம்மளோட சின்ன இன்ட்ரோ. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம கிளாஸில் வந்து வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டே போயிடலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தடு, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ மார்க்கெட்டிங்னா என்னது? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மேனுஃபேக்சருக்கும் கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம மார்க்கெட்டிங் சொல்கிறோம். அதே மார்க்கெட்டிங்கை நம்ம டிஜிட்டலாக பண்ணோம்னா அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தோன்னா இப்போ பொதுவாக நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்குறது, டிவியில் ஆடு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ டிவி பார்க்குறவங்க குறைஞ்சிட்டாங்க, ரேடியோலாம் சுத்தமாக யாரும் கேட்கறது இல்லை, ரொம்ப ரேரில் ஏதாவது காரில் போனால் கேட்டால் உண்டு. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேருந்து டிவி பார்க்கறதுலேருந்து எல்லாமே குறைஞ்சனால மக்கள் எங்கே அதிகம் இருக்காங்க பார்த்து அங்கே தான் மார்க்கெட் பண்ணணும். அப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸோ இந்த இடத்துல தான் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு நம்ம ஆன்லைன் தான். ஸோ டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபைடாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு போயிடலாம். இப்போ இதில் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒரு பேசிக்கோட சொல்லிட்டு பர்சனல் பிராண்டிங்குள்ளே போகலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி அதில் எக்கச்சக்கமான ப்ராசஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மெத்தடே சொல்லலாம். அதில் இந்தியாவில் வந்து மேஜராக கேள்விப்பட்ட ஒரு சில மட்டும் ஸ்லைடில் போட்டிருக்கோம். அப்போ ஸ்லைடில் போகணும் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டகரியே வந்து ஃபுல்லுமே போட்டலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கேட்டகரி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா SEO, SEM, SMM, SMOன்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருக்குது. ஸோ இந்த பேரெல்லாம் அங்கங்கே நீங்கள் வந்து ரீசன்ட் டேஸில் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்லாம் படிச்சிருப்பீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கனெக்டில் இருந்தீங்கன்னா இந்த AEO, SMO, SMM அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. இது என்னதான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதை சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு பர்சனல் பிராண்டிங்க்கு போயிடலாம். ஸோ ஒரே லைனில் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இப்போ SEO அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம பிஸ்னஸை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது யாருன்னா கூகுள் தான். ஸோ கூகுளில் யாராச்சும் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து முன்னாடி வரணும், நம்மளோட வெப்சைட் வந்து முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் பேஜில் கூகுளில் முன்னாடி கொண்டு வரதுக்கான அந்த ப்ராசஸை தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் வெப்சைட்கான SEO தான் வந்து நம்ம SEO அப்படிங்கிறது நம்ம மேஜராக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாமே SEO தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் முன்னாடி கொண்டு வருது, யூடியூப்பில் கொண்டு வரது யூடியூப் SEOன்னு சொல்கிறோம். இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் SEOன்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது வெப்சைட் SEO தான். ஸோ கூகுளோட முதல் பக்கத்தில் நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸை SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். SEM அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ நிறையா பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும். ஸோ SEOங்கிறது பார்த்தோன்னா லேட் ஆகும், ஒரு 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ சீக்கிரம் ரிசல்ட் வேணும், எனக்கு ஒரே நாள் என்கொயரி வேணும். ஸோ நிறையா பிஸ்னஸ் பீப்புளாம் டெய்லி வந்து அவங்களுக்கு லீட்ஸ், என்கொயரிஸ் வந்தால் தான் பிஸ்னஸே நடத்த முடியும்.
ஸோ எல்லா பிஸ்னஸும் ஒரே மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸி பிஸ்னஸ்லாம் பார்த்தோம்னா டெய்லியுமே வந்து அவங்களுக்கு புக்கிங் வந்து நடக்கணும். அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் டாக்ஸி புக் பண்ணால் வந்து ஓகேனா சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு கிளைண்ட் ஒரு இ-காமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாரு, ஒரு 2 லட்சம் வருதுன்னு எங்களுக்கு ஒரு ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் டாக்ஸி பிஸ்னஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ டெய்லியுமே அவங்களுக்கு என்கொயரிஸ் வேணும். ஸோ அவங்களாம் வந்து சூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அதே இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு காசு கொடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ அது யார் அப்படின்னா சர்ச் இன்ஜின் தான் காசு கொடுக்குறோம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம தேனா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சர்ச் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கூகுள், யாகோ, பாய்டோ அப்படின்னு சொல்லிட்டு MSN.com அந்த மாதிரி எக்கச்சக்கமான உலகத்தில் சர்ச் இன்ஜின் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லுமே எல்லா சர்ச் இன்ஜின் கலந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேஜர்லி இந்தியாவில் வந்து கூகுள் தான் ஃபேமஸ். ஸோ கூகுளில் ஒரு விளம்பரமாக கொடுத்து அதே பிளாட்ஃபார்மில் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அது SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது இருக்கிறது SMM. இப்போ மேஜராக சேலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பண்ணக்கூடிய ஒன்று என்னென்னா SMM தான். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சோசியல் மீடியா அப்படின்னாவே நம்ம ஞாபகம் வர்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுதான் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் மற்ற பிளாட்ஃபார்ம் பின்ட்ரெஸ்ட், ட்விட்டர், லிங்க்டின்லாம் வந்து போகும். ஸோ முதல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேஜர் ஆள் யாருன்னா ஃபேஸ்புக் தான் முதல்ல வின் பண்ணது. ஸோ அவனோட பிளாட்ஃபார்ம் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. ஸோ அதில் விளம்பரம் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ உலகத்தில் கூடிய எல்லா பிஸ்னஸ் மாடலுக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிற மெத்தட் வந்து SMM தான். அதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு $100 கூட நம்மளால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். அதாவது $1 நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதாவது $1ங்கிறது 92 ரூபா, 95 ரூபா, அது மாறிட்டே இருக்கும். ஸோ அது மினிமம் வந்து நம்ம $100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் வந்து ஒரு $100 கையில் இருந்தால் என்னால் மார்க்கெட் பண்ண முடியும்னு கேட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் சூஸ் பண்ணுற ஒன்று தான் நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்கிறோம். PPCங்கிறது சிமிலர் டு SEM தான். அதாவது ஒவ்வொரு கிளிக்குக்கும் காசு எடுத்துக்குவாங்க, பேப்பர் கிளிக் மாடல். ஸோ உலகத்தில் PPC நெட்வொர்க் வந்து உலகத்தில் நிறையா இருக்குது. ஸோ அவங்கள ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நெட்வொர்க் மாதிரி. ஸோ நம்ம ஏதாவது விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட் ஒரு கிளிக் பண்ணுறாங்கன்னா அந்த ஒவ்வொரு கிளிக்குக்கும் அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுற ஒன்று தான். இப்போ கூகுள் ஆட்ஸு, அமேசான் PPC இருக்குது. இது எல்லாமே PPC மாடல் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் AI மார்க்கெட்டிங், ஆட்டோமேட் மார்க்கெட்டிங்கு, AIO அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அந்த AI கான்செப்ட்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேஷன் வந்து பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோ ஆட்டோமேட் பண்ண முடியும், வெப்சைட்டில் போகிற கண்டென்ட் ஆட்டோமேட் பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங் ஆட்டோமேட் பண்ண முடியும், வெப்சைட் டிசைனை கூட வந்து ஒரு ப்ராம்ப்ட் வழியாக நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆட்டோமேட் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. AI டெக்னாலஜியுமே வந்து எல்லா டூல்ஸுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ஏஐனா வந்து டூல்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஏஐங்கிறது AI ப்ராசஸை கற்றுக்கிட்டு நம்ம அந்த ஏஐயை உருவாக்குறதா AI கோர்ஸுங்கிறது கற்றுக்கிறது. நம்ம AI வந்து கோர்ஸுன்னாவே AI டூல்ஸ் சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதா AI. அதுக்குள்ளே தான் வந்து அந்த டூல்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உருவானுச்சு. இதில் இப்போ வந்து இப்போ நம்ம பர்சனல் பிராண்டிங்கோட ஒரு கனெக்டில் இருக்கிறது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் அடையிறதுக்கு காரணம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். ஸோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இல்லை லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் பிரிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை என் மூலம் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயோ எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதை நான் ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக வந்து அவனுக்கு சேல் ஆயிடுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா சூப்பரான ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் இறங்கிட்டாங்க. ஸோ நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே பண்ணுறது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். ஒரு பெரிய டீமாகவே சர்க்கிளாகவே இருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங் அட்டன் பண்ணப்போ அவங்க பெரிய நெட்வொர்க்காகவே இருக்காங்க. எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தனி பிளாட்ஃபார்மாக சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸரும் ஏர்ன் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தோன்னா முதல்ல மார்க்கெட்டிங் கிரியேட் ஆனும்போது உருவானது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெவன்யூ மாடல் தான். இப்போ நான் ஒரு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் அப்படின்னா நீங்கள் எனக்கு சேல் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறேன், அது ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ உலகத்தில் மார்க்கெட்டிங் உருவான முதல் இதில் பார்த்தோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் ஈஸி. அதுக்கப்புறம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், SEOலேருந்து எல்லாம் வந்துச்சு. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஈஸியாக கமிஷனை கொடுத்துடலாம் ஒரு ப்ராசஸ். இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, கிளைண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ரெஃபரல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க்கிங் இன் எவ்ரி ஃபீல்டு. அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து நம்ம வைக்காம தெரியாமல் இருக்கலாம், அந்த பேருக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ரெவன்யூ மாடலை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு 1000s and 10,000 மேலேயே கூட சொல்லலாம். ஸோ வேர்ல்டு ஃபுல்லும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் எல்லா கம்பெனிலையுமே பார்க்கலாம். ஒரு மெட்டா ஆட்ஸ் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் பண்ணுறது, SEO பண்ணுறதுலாம் எல்லா கம்பெனியும் வந்து பண்ணக்கூடியதான். இது இல்லாமல் ரெடிட் மார்க்கெட்டிங்ஸு, லோக்கல் SEO பண்ணுறது, இது மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட் பற்றி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்படிலாம் பண்ணால் வந்து ஒரு
பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிற டாபிக் என்னன்னா பர்சனல் பிராண்டிங். ஸோ வித்தியாசமான டாபிக், அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக்ஸை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்துட்டு ஸ்டில் தே ஆர் நாட் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லலாம். முக்கியமாக நம்ம சேலம் பீப்புள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சேலம் அவேர்னஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு 500 ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் பீப்புள் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு மேப் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு வெப்சைட் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து அதிகம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம சேலமில் இருக்காங்க. சென்னை இதெல்லாம் கூட பிஸ்னஸ் பீப்புள் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பீப்புள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸே தெரியறதில்லை. அதாவது ரெஃபரலில் இன்னும் அந்த காலத்து மெத்தட்லேயே ஒரு சில டாக்டர்ஸ்லாம் டிவியில் கொடுக்காதீங்கன்னா இன்னும் டிவியில் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு தான் நம்ம சொன்னு பார்த்தா லோக்கல் சேனலில் இன்னும் டிவியில் ஆடு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ 10% வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீடு வரனால தான் அதில் கொடுக்குறாங்க. ஸ்டில் பீப்புள் ஆர் கிவிங் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ ஏன் அது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகுது. ஸோ 10% வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஒரு 100% அவுட் புட் எடுக்க முடியும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ 100 ரூபாய்க்கு கூட விளம்பரம் பண்ண முடியும். அதே நேரத்தில் பிராண்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் வேர்ல்டு ஃபுல்லும் பண்ணலாம். சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு எஸ்இஓ மட்டும் ஒரு சும்மா வெப்சைட்டில் வந்துட்டா மட்டும் கிடையாது. இப்போ நான்லாம் பார்த்தா வேர்ல்டு ஃபுல்லும் வந்து ஃபேமஸ் ஆனது காரணம் எல்லா கனடா, யூஎஸ், யூகேலேருந்து எல்லா இடத்துலையும் ஏஜென்சிலாம் டைப்பில் இருக்க காரணம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அப்போ நான் வந்து என்னோட பிராண்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால அதை நான் வேர்ல்டு ஃபுல்லு கொண்டு வந்துட்டேன். அப்போ எல்லாருமே தன்னோட பிஸ்னஸை வேர்ல்டு ஃபுல்லும் பிராண்ட் பண்ணலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். நிறையா கிடைக்கக்கூடிய லீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்யூரேட் வேல்யூவாக இருக்கும். ரொம்ப ஹை வேல்யூ கிளைண்ட்ஸ், ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 10 lakh 20 lakh இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸை கூட ஒரு லிங்க்டின் வழியாக நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான், ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ எல்லாரும் வந்து பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து லிங்க்டின்லாம் எடுத்துட முடியும். அப்போ ஹை டிக்கெட் வேல்யூ, ஹை என்கேஜ்டு, ஹை அக்யூரசி, காஸ்ட் எஃபெக்டிவ், இது எல்லாமே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தாராளமாக எல்லாருமே பண்ணணும். அதில் அவங்களோட பிஸ்னஸ்க்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி பண்ணணும். எல்லாமே எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒன்று தான் பர்சனல் பிராண்டிங்கு. ஸோ அதை தான் இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சும்மா ஒரு கேள்வியோட ஒரு இன்கேஜாக ஆரம்பிக்கலாம். சுஜித் சார் சொல்கிறீங்களா பர்சனல் பிராண்டிங் என்னன்ட்டு? சும்மா அப்படியே உட்காந்தே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை, எந்திரிக்கலாம் வேணாம். சும்மா உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு இன்கேஸ்டாக உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஸோ பர்சனல் பிராண்டிங் என்னோட ஒப்பீனியன் லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் சொல்லலாம். ஸோ தட் லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னா, இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் போய் செல்ஃப் இன்ட்ரோ பண்ணி அந்த ஒரு டைம் லேக் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஆன்லைனில் என்னை பற்றி ஒரு போர்ட்ஃபோலியோ நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனிவன் கேன் வியூ அட் எனி டைம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். சூப்பர் சார், பர்ஃபெக்டான ஒரு இது அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நான் கிளாப் பண்ணிடலாம். அழகாக பர்சனல் பிராண்டிங் நான் கூட அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்க மாட்டேன், அவ்வளோ அழகாக கொடுத்துட்டாரு. ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது நம்மளை பிராண்ட் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை வந்து நம்ம நிறையா டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ நத்திங் பட் வந்து நம்மளை பிராண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா யாருமே பர்சனல் பிராண்டே பண்ணல. இப்போ கோபிநாத் மாதிரி பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தோம்னா அவருக்கு தெரியும் இந்த பர்சனல் பிராண்டோட வேல்யூ. அவருக்கு நெட்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நாங்கள் வச்சிருப்போம். ஸோ நெட்வொர்த்துங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல. ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ என்ன வந்து ஒரு காலேஜ் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நெட்வொர்த் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெட்வொர்த் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்தியாவில் வந்து கிடையாது. அவருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நெட்வொர்த் அப்படிங்கிறது நம்மளே பிராண்டாக மாற்றி நம்ம கிரியேட் பண்ணிக்கூடிய ஒரு இதுதான் பர்சனல் பிராண்டிங் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ என்னை கூப்பிட்றாங்கன்னா ஒரு 30 lakh 50 lakh கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு கிரியேட் பண்ணுற அளவுக்கு பர்சனல் பிராண்டிங்கில் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ பெரிய பெரிய பீப்புள் நம்ம பார்க்குறோம். அவங்களாம் எங்கே நம்ம பார்க்குறோன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பார்க்குறோம். ஸோ தன்னை வந்து பிராண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் பர்சனல் பிராண்டிங்கு, லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டனா பர்சனல் பிராண்டிங், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன்னா நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறேன்னு கிடையாது. ஸோ நம்மளை வந்து பிராண்ட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மும் சேர்த்து தான் ஒரு பர்சனல் பிராண்டிங். அதுக்கு அந்த டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வேரியஸ் டூல்ஸை நிறையா வழிகளில் நம்மளே வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம், இதில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இதை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் இதில் பார்க்கலாம். ஸோ நம்மளை பிராண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்மளோட சேர்த்து நம்மளோட பிராண்டையும் சேர்த்து பிராண்ட் பண்ணலாம். பர்சனல் பிராண்டிங்கில் அதில் தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ப்ரொஃபஷனல்ஸும் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளும் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிக்கலாம், எல்லாருமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று தான் பர்சனல் பிராண்டிங்கு. ஸோ அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பர்சனல் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் இல்லை அப்படின்னா நம்ம ஃபீல்ட்லேயே வந்து இல்லாமல் போயிடுவோம். அதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் விசிபிலிட்டியே வந்து கிரியேட் ஆகாது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 13 வருஷம் இருக்கேன் அப்படின்னா நானே லேட்டாக தான் வந்திருக்கேன்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கலாம். இதே நான் 13 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணியிருந்தேன், இந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு விசிபிலிட்டி வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ரெகுலராக எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும், நான் ஃபேஸ் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் வீடியோ வந்து போட மாட்டேன், சும்மா ஏஐல ஜென்ரேட் பண்ணி வீடியோவே போட்டு சில பேர்லாம் வீடியோலாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் கேம் வந்து ஆயிடுவோம். ஸோ பர்சனல் பிராண்டிங் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா நம்ம ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னாவே அதை பண்ணாத ஃபீல்டே இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இருக்கிறதே வந்து நம்ம யாருன்னு வந்து தெரியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபீல்டே எடுத்துக்கலாம். ஸோ பர்சனல் பிராண்டிங்கில் இன்டர்நேஷனலாக நம்ம பிராண்ட் ஆகிறது நாம் இன்டர்நேஷனல் இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிராண்ட் ஆயிடுவோம். ஸோ எனக்கு வந்து பர்சனல் பிராண்டே என்னன்னு தெரியாமல் நான் பிராண்ட் ஆனது வந்து ஃபேஸ்புக்கில் தான். ஸோ எப்படி சார் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி வந்து பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்போ உலகத்திலே வந்து நம்பர் 1 இருந்தது ஃபேஸ்புக் தான். ஸோ நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ சேட்டு, வீடியோ கால், ஆடியோ கால் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அதை வந்து எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய குரூப்ஸு, மார்க்கெட் பிளேஸு, பேஜஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஃபீட்ஸில் எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறத பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் எப்படி பிராண்ட் ஆனேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோட ஆக்டிவிட்டி ரெகுலராக போடுவேன். ஸோ அப்போ யூடியூப் ஃபேமஸ் கிடையாது, பெருசாக சோசியல் மீடியாஸ்லாம் எதுவும் போட மாட்டாங்க. அப்போ எல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு நார்மலாக ஒரு போஸ்ட் போடுறதான். அதில் வந்து கன்சிஸ்டன்சியாக நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸு, நான் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னே தெரியாமல் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரியாதவங்க கூட என்னை ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபேஸ்புக் வழியாக. ஸோ பாகிஸ்தான்லேருந்து எத்தனை கண்ட்ரி இருக்கோ எல்லா கண்ட்ரியோட ஒவ்வொரு கண்ட்ரியோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணி எல்லாத்தோடையும் அப்பயே கனெக்ட் ஆகிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது யூஏஇ பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் வந்து யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவட ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டு ஈஸியாக நான் வந்து ஃபேஸ்புக் வழியாக ஒரு பிராண்டிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ பர்சனல் பிராண்டிங்னு என்னென்னு தெரியாமல் நான் பண்ணனால தான் இந்த 13 இயர்ஸ் வந்து சஸ்டைன் ஆனது காரணம். ஸோ ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோட விசிபிலிட்டி இன்னமும் வந்து எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. எவ்வளோதான் வந்து கொரோனா பீரியடில் கூட அதிகமான கிளைண்ட்ஸை பண்ணது நம்ம தான் அப்படின்னா அது காரணம் அந்த இன்டர்நேஷனல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் கிரியேட் பண்ண அந்த பர்சனல் பிராண்டிங் தான். அப்போ நீங்கள் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம க்ரோத் அப்படிங்கிறது ஆகவே முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ சிம்பிளான இம்பார்ட்டன்ஸ். ஸோ பிபிடிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான், அதில் இருக்கிறத பார்த்து படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக போகணுங்கிறத பிபிடி இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பர்சனல் பிராண்டிங் பண்ணலாங்கிற டவுட் இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட தன்னோட ஒரு ப்ராசஸை பண்ணுறான், அவன் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறான் அப்படின்னா ஒரு வீலாக அவன் டெய்லி ரொட்டீன் எடுத்து போடலாம். அவன் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறான், ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரானிக்ஸ் இருக்கானா அதை பற்றி ரெகுலராக வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து போடலாம். ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இப்போ அதிகமாக பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு சீரிஸ் மாதிரி போடுவாங்க. நான் எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது ஒரு சீரிஸாக போடுறேன் அப்படி எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து பர்சனல் பிராண்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ லிங்க்டின்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து விசிபிலிட்டி அதிகமாக இருந்தால் ஜாப் கிடைக்கும். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் ஜாப் சீக்கர்ஸாக இருக்கவங்க லிங்க்டின்ல ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலையே கிடைக்காது. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ பார்த்து தான் கொடுக்குறாங்களே. ஸோ நம்ம லிங்க்டின்ல ஆக்டிவாக இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சஸ்டைனாக இருக்கும், நம்ம க்ரோத் இருக்குங்கிறதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து எடுக்கிறாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாப் சீக்கர்ஸும் இருக்கலாம், லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், டாக்டர்ஸ், லாயர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து ஒரு மித்து இருக்குது, நான் பிஸ்னஸே பண்ணல, நான் எதுக்கு யூடியூப் போகணும், இன்ஸ்டாகிராம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க சும்மாலாம் வந்து வீடியோ போட்டு 1 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. சார் உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்கிறாங்க. அவங்க டெய்லியும் நடக்கக்கூடிய விஷயங்களை சும்மா எடுத்து வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுது. அப்போ எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி அவங்க செய்யக்கூடிய சர்வீஸ் எடுத்து வீடியோ போடுறாங்க. அது மூலம் அவங்க வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஒரு பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஒரு கண்டென்ட் ரெகுலராக போட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வளர்றாங்க இல்லையா, அவங்களும் பர்சனல் பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் பண்ணணும், அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அடுத்தது ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே தண்ணி மட்டும் கொண்டு சொல்லுங்கள். ஸோ ப்ரொஃபஷ்னல் பிராண்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கிறவங்க, இப்போ லாயர்ஸு, இப்போ வந்து டாக்டர்ஸு. இப்போ லாயர்ஸ்லாம் பார்த்தோன்னா விக்னேஷ் இருக்கார், லாயர் இருக்கார். டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபன்னாக வந்து டாக்டர் டான் இருக்கார், டாக்டர் பால் சந்தோஷ் இருக்கார், பால் இருக்கார். இவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான் கூட வந்துட்டாங்க. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் பிராண்டிங் வந்து பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே பண்ணலாம்.
இன்ஃப்ளூயன்சர் பிராண்டிங்கிறது இந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இன்ஃப்ளூயன்சருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிச்சிக்கு இருக்கலாம், இல்லை ஒரு சிட்டிக்கு இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கலாம், ஒரு இந்தியா கூட இன்ஃப்ளூயன்சராக இருந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு நிச்சயை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபியூச்சரில் பெரிய க்ரோத்தை கொடுக்கும். அதனால் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தாராளமாக வந்து பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச நிச்சயை சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக வந்து மாறலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவ் பிராண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கிரியேட்டிவ் பிராண்டிங் அப்படிங்கிறது அவங்களோட கிரியேட்டிவிட்டியை தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சேனல் வந்து இது வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சன் லைட்டில் பார்த்தோன்னா ஒரு ஆர்ட் வந்து வரைவாங்க. ஸோ ஒரு பெயிண்டிங் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. ஸோ சின்ன வீட்டில் சமைப்பாங்க. இதெல்லாம் வந்து கிரியேட்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் பார்த்தோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து போயிருக்கும். நீங்கள் பார்த்த அந்த சேனல்ஸ்லாம் இந்த கிரியேட்டிவ் சேனல்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஈஸியாக மில்லியன்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே கிரியேட்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு தீப்பெட்டியில் வந்து நெருப்பெறி வைப்பாங்க, சுற்றிட்டு போய் எரியும். அது பார்த்தோன்னா மில்லியன்ஸ் 2.5 மில்லியன் 3. அந்த கண்டென்ட்டே வந்து அதுதான். சரிங்களா, அந்த கண்டென்ட்கே மில்லியன்ஸ் வியூஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியதான் வந்து கிரியேட்டிவ் பிராண்டிங். தன்னோட கிரியேட்டிவிட்டியை ஒரு பிராண்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம வந்து கொண்டு வரது. இது வந்து ஒரு தனி பிளாட்ஃபார்மு. ஸோ பர்சனல் லைஃப் ஸ்டைல் பிராண்டிங் வந்து இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கபில் வீலாக் பண்ணுறவங்க, டெய்லி லைஃப் ஸ்டைலில் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான பீப்புள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அகாடமிக் பிராண்டிங். ஸோ அகாடமிக் பிராண்டிங் அப்படிங்கிறது வந்து அகாடமிக் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இதை எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் தனி ஒரு இதையே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யார் பண்ணியிருக்கான்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். கார்பரேட் பிராண்டிங் அப்படிங்கிறது கார்பரேட்ஸும் வந்து பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசிஎஸ் விப்ரோ மாதிரி இருக்கிறத கார்பரேட்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம கார்பரேட்னு சொல்லிட மாட்டோம். அவங்க பண்ணக்கூடியதான் வந்து நம்ம கார்பரேட் பிராண்டிங் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பிராண்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டைப்ஸ்லாம் போகலாம். ஸோ ஃபியூ டைப்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பர்டிகுலர் இதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடியதை ஆண்டர்பிரினர்ஷிப் பிராண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் பிராண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன எலிமெண்ட்ஸாக பிரிக்கிறோம் ஒரு பிராண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது எலிமெண்ட்ஸாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா நம்ம விசுவலாக வந்து ஃபஸ்ட்டு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் டார்கெட் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு பீப்புளுக்கு நம்ம வந்து வரக்கூடாது. இப்போ சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நான் பெஸ்ட்டு, 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், 5,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டே கிடையாது பர்சனல் பிராண்டிங் பொறுத்த வரைக்கும். அதாவது எனக்கு 10,000 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே என்ன டார்கெட் பண்ணவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிடும். அப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லை வேஸ்ட்டுன்னு யாருமே நினைக்க வேணாம். பெரிய அளவுக்கு வந்து பண்ணுற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா குறைந்த ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க வந்து மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸு மைக்ரோ அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறாங்க, நிச்சயம் சூஸ் பண்ணி போகிறவங்க. அதனால் நம்ம பெரிய அளவுக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கணும், லேக்ஸ் ஆஃப் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு மித்து தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி அண்ட் என்கேஜ்மெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா போரிங்காக ரொம்ப இதாக இல்லாமல் கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம். ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் நம்ம ப்ரெசன்ஸை விசிபிளாக கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு வீடியோங்கிறது மாதத்துக்கு ஒரு டைம் போடுறது, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் போடுறது, இல்லை 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடுறது, அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அது தப்பாக பண்ணுறது தான். அது பர்சனல் பிராண்டிங் கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எதுவுமே க்ரோவே ஆகாது, அல்கறதுமே வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ அல்கறதுமே அவன் ப்ரோக்ராம் பண்ணது கன்சிஸ்டன்சியோட தான் பண்ணியிருக்கிறான். அப்போ டெய்லியும் போட்டால் தான் அவன் அந்த அல்கறதுமே எடுத்துக்கும். அப்போ தான் அந்த வீடியோவே க்ரோத்தும் ஆகும், வீடியோவும் போகும். அப்போ எப்பயாவது ஒரு டைம் போடுறதுங்கிறத மினிமம் டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரியாவது போட்டால் மட்டும்தான் நம்ம சஸ்டைனே ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெப்புடேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அதில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு சர்வீஸை நாங்கள் ஃபாரின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு தனி பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட ரெப்புடேஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மேனேஜ் பண்ணி சர்வீஸ் கொடுப்போம். ஸோ பெரிய பெரிய பிராண்டுக்கு பார்த்தோன்னா அவனோட கூகுளில் வர ரிவ்யூ, ட்ரஸ்ட் பைலட்டில் அவன் அமேசானில் ப்ராடக்ட் பண்ணானா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ரிவ்யூஸு, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி அந்த பாசிட்டிவாகவே அந்த பிராண்டை வந்து நாங்கள் கொண்டு போகணும். அதான் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ வந்து நம்மளோட வேல்யூவை ஒரு பாசிட்டிவ் வேலை கொண்டு போகணும். ஸோ இந்த ரெப்புடேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸில் ஆப்போசிட்டாக சூஸ் பண்ணி ஃபேமஸாகவும் இருப்பாங்க. நெகட்டிவாக பண்ண எத்தனை பேர் இப்போ ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ரெப்புடேஷன்ஸை நெகட்டிவாக பண்ணுறாங்க. ஏன்னா பாசிட்டிவோட நெகட்டிவ் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுறது, ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணி இது பண்ணுறதுலாம் ஈஸியாக ஃபேமஸ் ஆனது காரணம் இந்த நெகட்டிவாக செஞ்சு தான் வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அந்த ரெப்புடேஷன்ஸே ஆப்போசிட் தான், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் அண்ட் க்ரௌத்தையும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கும். நெட்வொர்க்கிங் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக பண்ண நெட்வொர்க்கிங் மட்டும் கிடையாது. இப்போ எனக்கு சோசியல் மீடியா மூலம் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா
கண்ட்ரியோட ஏஜென்சிஸ் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கவங்க எல்லாமே கனெக்டில் இருக்காங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வந்து எனக்கு பிராண்டிங்கில் தான் கிடச்சிச்சு, பர்சனல் பிராண்டிங்கில். ஸோ என்னோட வேல்யூ வந்து இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில் எஸ்இஓ பண்ணுறதுங்கிறது நான் மட்டும் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஸ்டில் பீப்புள் ஆர் கிவிங் ஆர்டர் சோசியல் சிக்னல்ஸ் எஸ்இஓ அதிகமாக பேக்லிங்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னா எனக்கு அதிகமாக கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா நான் தான் ஃபீல்டில் இருக்கேன், மற்றவங்களா அவுட் ஆஃப் ஃபீல்ட் போயிட்டாங்க, அதெல்லாம் கஷ்டம் டிஃபிகல்ட்னு போயிட்டாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் அண்டு க்ரௌத் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அந்த எலிமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா பிளாட்ஃபார்மும் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ ரீசெண்டாக சேரன் அகாடமி உசேன் சார் பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த டிஸ்கஷன் தான் நாங்கள் ஃபுல்லுமே பண்ணியிருப்போம். ஸோ அவர் சொல்லியிருப்பார் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் என்னென்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு ஐடியாலஜி அவரோட இதில், ஏன்னா அவர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இதில் இருக்கிறனாலையும் சேல்ஸுங்கிறனால அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் அவங்களுக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ லிங்க்டின் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, இப்போ நாங்களாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லிங்க்டின்ல கண்டிப்பாக ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க. ஸோ பியூர் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணது லிங்க்டின் தான். அதில் வந்து நார்மல் பீப்புள் வந்துட்டு அந்த ஜோக் அடிக்கிறவங்க, விளையாட்டாக இருக்கவங்களாம் ப்ரொஃபைலே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ லிங்க்டின் அப்படின்னாவே ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மு. அதை வச்சு நான் சொன்ன ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸு ஒரு லேக்ஸ் எல்லாம் கிளைண்ட் எடுக்கிறாங்க இல்லையா. இப்போ லாஸ்ட்டாக உசேன் சார்ட்ட பேசும்போது அவர் சொன்னது வந்து ஒரு 5 to 10 லேக்குக்கு அவர் ஒரு சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னாரு. ஸோ அது எப்படி க்ளோஸ் ஆனது? லிங்க்டின் தான். அவர் ஓப்பனாக அந்த வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ லிங்க்டின் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அது ஜாப் சீக்கராக இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், ஒரு ஆந்திரப்பனராக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே லிங்க்டின் அப்படின்னு இருக்கணும். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு, ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஒரு கடை ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல்ஸை தாண்டி எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது இன்ஸ்டாகிராம் தான். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது இது ரெண்டு பேத்துக்கும் வந்து முன்னாடி வந்து இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் தான் வந்து முதல்ல இருந்தது. ஸோ இப்போ வந்து அது காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம், பட் ஆரம்ப காலகட்டத்தில் அது வளர்க்கறது வந்து ஈஸி தான். ஸோ இப்போ பண்ணுறவங்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து யூடியூப் சேனல் வந்தவங்களாம் வந்து மதன் கௌரிலாம் பார்த்தோன்னா நான் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ ஆனால் பார்த்தோன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னா அந்த யூடியூப்போட விஷயங்கள் தான். ஸோ பெரிய அளவுக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ வெப்சைட் அண்ட் போர்ட்ஃபோலியோவும் பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், நம்மளை பற்றி ஒரு வெப்சைட் இருக்கணும். நம்மளோட விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல மட்டும் கிடையாமல் வெப்சைட் மூலமாக நம்ம பிராண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கூகுளில் ஏதாச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணால் என்னது வந்து வெப்சைட்டை கொண்டு வருவேன், என்னோட மேப்பை கொண்டு வந்திருப்பேன். ஸோ இன்ஸ்டா லிங்க்டின்ல பண்ணாலும் எனக்கு கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துல எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனல் வெப்சைட்டை வச்சு நம்ம பிராண்ட் பண்ணுறது ஒரு பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பாங்க, லிங்க்டின்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ மற்ற இதெல்லாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நான் கரெக்டாக அந்த ஆம்னி பிரசன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணுவேன். அது காரணம் என்ன அப்படின்னா எங்கே இருந்தாலும் நம்ம வரணும். அதில் முதல்ல எதுன்னு கேட்டோன்னா அது என்ன கேட்டால் வெப்சைட் தான். ஸோ வெப்சைட் தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சனல் பிராண்டிங் சூப்பரான இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா அந்த பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாகிட்டு இருக்குது, நிறைய பில்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்க பார்த்தோன்னா பிளாக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து நாங்கள் பேரசைட் எஸ்இஓன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ பேரசைட் எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா பிளாக்கிங் பிளாட்ஃபார்ம். இப்போ மீடியம், வேர்ட் ப்ரெஸ்ஸு, பிளாக் ஸ்பாட்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹை அத்தாரிட்டியில் இருக்கும். அப்போ என்னன்னா நார்மல் வெப்சைட்டை வச்சு க்ரோ பண்ணுறது டிஃபிகல்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இந்த பேரசைட் எஸ்இஓங்கிற ஒரு கான்செப்டை வந்து ட்ரெண்டிங்கில் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸ்டில் தட் பிளாட்ஃபார்ம் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த பேரசைட் எஸ்இஓங்கிறது என்னன்னா இந்த medium.com, wordpress.com, blocker.com. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் கண்டென்ட் போட்டு உங்களை பற்றி நீங்கள் பிராண்ட் பண்ணி ஒரு ஆர்டிகல் பற்றி உங்களை பற்றி எழுதுறீங்கன்னா அது வந்து சீக்கிரம் வந்து ஃபஸ்ட் பேஜில் கொண்டு வந்துடலாம். என்ன காரணம் அப்படின்னா blocker.com, wordpress.comக்கு ஆல்ரெடி ஒரு அத்தாரிட்டி அண்ட் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அதில் கண்டென்ட் போடும்போது டேரக்ட் வெப்சைட்டில் நீங்கள் கண்டென்ட் போட்டு உங்களை ஃபஸ்ட் பேஜ் கூகுளில் கொண்டு வரதை விட இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயே கொண்டு வரதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஸோ அதை வந்து நம்ம பேரசைட் எஸ்இஓ அப்படிங்கிற எஸ்இஓலேயே வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து இந்த ட்ரிக்கியாக பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம பேரசைட் எஸ்இஓ அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது கூட பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த பர்சனல் பிராண்டிங்கில். ஸோ இவ்வளோ என்ன நினச்சிட்டு இருப்போம், இன்ஸ்டாகிராமில் போட்டால் பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், நம்ம பிஸ்னஸே பண்ண நம்மளுக்கு எதுக்கு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த இது வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். நம்மளை வந்து செல்ஃபை நம்ம யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பர்சனல் நம்ம வந்து டாக்டரா, லாயரா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா, சில பேர் வந்து எல்லாமே வீடியோ போட்டுருப்பாங்க, என்னன்னே தெரியாமல் எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். அப்புறம் நம்மளுக்குன்னு வந்து ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டுங்கிறது என்னோட யூனிக்கான ஐடென்டிட்டி. அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும்.
சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரெசன்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டெப்ஸ். ப்ரெசன்ஸை கிரியேட் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறோம், நம்ம கண்டென்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, அதில் ஒரு என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகுது, நெட்வொர்க்கிங் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் நம்ம ரெப்புடேஷன் கிடைக்குது. க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 1 இயரில் நான் வந்து ரீசெண்டாக என்னோட இது நான் காட்டுறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கர வந்து ஒரு க்ரோத், ஒன்றுமே இல்லாத ஒரு பிஸ்னஸ்ங்கிறது அழகாக வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணி பிஸ்னஸே வராத ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சு பெரிய அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி பேரசை ரேசியோ அதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக வீடியோ போட்டு அவங்க வந்து அவங்களோட க்ரோத்தை வந்து ஒரு 10,000 ஒரு 50,000 1 lakh 2 lakh வரைக்கும் மந்த்லி வந்து ஒரு டர்ன் ஓவர் வந்து எடுத்திருக்காங்க. அது காரணம் என்னன்னா அந்த க்ரோத் வந்து ஒரு ஓவர் டைமில் ஒரு சர்டைன் பீரியட் ஒரு 6 months 1 year ரெகுலர் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்மளுக்கு பெரிய க்ரோத் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோலை சூஸ் பண்ணணும், ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் எதை நோக்கி நம்ம போகிறங்கிறத பண்ணணும், நம்ம நிச்சயம் கரெக்டாக பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து லிங்க்டின்ல சார் சொன்னால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகிறதோ யூடியூப்ல போகிறதோ வந்து வராது. ஸோ கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் ஈஸியாக இருக்கிற அல்கடம் வந்து இன்ஸ்டாகிராம் தான், அதுக்கு அடுத்து செகண்ட் தான் வந்து இது யூடியூப். லிங்க்டின் அல்கதம்ங்கிறது காம்ப்ளிகேட்டு, ட்விட்டர்ங்கிறது அதை விட காம்ப்ளிகேட்டு. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான அல்கதம் வந்து ட்விட்டர் தான். அப்போ பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி டிசைட் பண்ணணும், எந்த வந்து கண்டென்ட் போட போகிறோங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ப்ராப்பர் பிளானிங்கில் பண்ணுமே, ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகணுமே தவிர ஏதோ ஒன்று வீடியோ போடுறதோ ரெடி பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட்டை பேசி போடுறதோ எந்த ஒரு ஹூக் இல்லாமல் ஒரு சரியான வேல்யூபிள் கண்டென்ட் இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் ஆக மாட்டோம். 10 வருஷம் பண்ணாலுமே வீடியோ பாட்டு நம்ம போட்டே இருக்க வேண்டியதான், நம்மளோட கண்டென்ட்டை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டியதான், வெப்சைட்டில் போட வேண்டியதான். பட் எதுவுமே நடந்திருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும், நம்ம எந்த ஒரு இதை டிசைட் பண்ணணும், எந்த மாதிரி கண்டென்ட் அந்த இயர் ஃபுல்லும் போட போகிறோம், எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பர்சனல் பிராண்டிங்குள்ளே இறங்கணும். ஸோ ஒரு சில டூல்ஸும் நம்ம பார்ப்போம், ஸ்ட்ராட்டஜிஸும் பார்ப்போம். ஸோ எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது ஒரு பிராண்டிங் பண்ணும்போது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ எல்லாரும் டீச் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடிட் பண்ணி போடுறது, கேன்வாவில் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ எப்படி பண்ணணும் என்ன பண்ணுங்கிற ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கணும். ஸோ பர்சனல் பிராண்டிங்னா என்ன, எந்த டூலை டிசைட் பண்ணி கொண்டு போகணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணால் தான் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாங்கிறத எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆனிச்சு, நான் எப்படி சக்ஸஸ் ஆனேங்கிற நான் யூஸ் பண்ண ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன். இப்போ thousands ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆனிச்சோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிச்சி டாமினேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஸ்பெசிஃபிக்கான எந்த நிச்சி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து பெரிய கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் ஃபுல்லையும் எடுத்து அதோட எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டு ஃபேமஸ்லாம் வந்து ஆயிட முடியாது. அப்போ வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே அதில் ஸ்பெசிஃபிக்காக நிச்சயம் வந்து நான் காட்டிக்கணும். அப்போ அது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அப்போ நான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், ரியல் எஸ்டேட்டில் மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நான் அதில் வந்து என்ன நிச்சயங்கிறத நான் சூஸ் பண்ணணும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராட் நிச்சி சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பெசிஃபிக் நிச்சியை சூஸ் பண்ணணும். அதில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும், நான் வந்து யூனிக்காக இது பண்ணுறேன் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ நிச்சி டாமினேஷன் தான் வந்து முதல் இது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இது போங்க. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் சீரியஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ புதுசாக ஆரம்பித்தவங்க எல்லாமே உடனே க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சீரியஸாக வந்து போடுறது, ஸோ ஃப்ரீலான்சிங் நான் பண்ணுறேன் ஒரு சீரியஸாக வந்து டெய்லி Day 1 Day 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு யூடியூப்பில் சீரியஸாக போகிறதா இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்விக்கியில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ட்ரெண்டிங்காக இருக்காரு. ஸோ வந்து நான் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வேணும், நான் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்விக்கியில் ட்ராவல் பண்ணி நான் வந்து அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஒரு ரீசனாக ட்ரெண்ட் ஆயிருப்பார். ஸோ அவர் வந்து டெய்லி எவ்வளோ ஓட்டிருக்காரு, ஸோ அதே வீடியோ எடுத்து போட்டோம், எனக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடச்சிச்சு, செகண்ட் டே வந்து எனக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த முடிகிற வரைக்கும் அப்போ வந்து மக்களுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ அவர் என்ன தான் பண்ணுறாரு, அப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லியும் வந்து அவனை நம்ம பார்க்க வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போறாரு, பணம் சேர்த்திட்டாரா இல்லையா அப்படின்னு அந்த படத்தை நம்ம எப்படி கிளைமேக்ஸ் பார்க்குறோமோ அந்த ஒவ்வொரு சீரீஸாக நம்ம ஒவ்வொரு டெய்லியும் வந்து அவனே பார்க்க வைக்கிறோம். ஸோ திரும்ப திரும்ப வந்து ரிடென்ஷன்ஸ் கிடைக்கிது, பார்த்த யூசர்ஸ் திரும்ப திரும்ப வராங்க, இந்த சீரீஸை ஃபுல்லுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த 3 மாதம் அவன் ட்ராவல் பண்ணுறது அவங்களோடய வந்து அந்த ஃபாலோவர்ஸ்லேருந்து புது புது ஆடியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கே, ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்க ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணுறதுனால பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க நிச்சயிக்க ஒரு சீரீஸாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நான் கிளைண்ட்ஸை வந்து எப்படி எடுக்கிறேன், இப்போ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோட growth அடுத்த 6 மாதத்துக்கு நான் எப்படி கிளைண்ட்டை பிச் பண்ணுறேன், எப்படி கிளைண்ட் எடுக்கிறேங்கிற ஒரு சீரீஸாக போடலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு
ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸுங்கிறது கிடச்சிருவாங்க. இப்போ 30 days சீரியஸ் 60 days அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேஸில் சீரிஸ் 1 சீரிஸ் 2 போடும்போது ஒரு 60 நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 lakh 2 lakh ஃபாலோவர்ஸும் கிடச்சிருவாங்க. அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் ரிடன்ஷன் அப்படிங்கிற அந்த அல்கரதமை நம்ம கிராக் பண்ணுறோம். அதாவது பார்த்த யூசர்ஸ் திரும்ப வராங்க அப்படிங்கிறப்ப அல்கரதம் என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப வர யூசர்ஸ்க்கு ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தாட்டை வந்து உருவாக்குறோம். இப்போ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் பாட்டில் தூக்கி போடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க இது வைரலாக இருக்குன்னு வாங்க. ஸோ அதில் கிரியேட் பண்ணுறது ஆடியன்ஸ் ரிடன்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம சிரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பார்ப்போம். சில பேர் அதுக்கு சக்ஸஸ் ஆயிருப்பாங்க, சில பேர் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சேச்சுரேஷன் பாயிண்ட் டச் ஆயிரும். ஸோ கியூரியாசிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வாட்டர் தூக்கி பாட்டா ஸோ ஓகே இதை பண்ண தான் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புதுசாக பண்ணும்போது அது புதுசாக தெரியும். அப்போ அந்த சீரீஸ் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்த ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன்று தான். ஸோ இப்போ இருக்கும்போதே சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 lakh 5 lakh ஃபாலோவர்ஸும் சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுவும் சேச்சுரேஷன் போயிடுச்சு, இந்த ட்ரெண்டிங் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போயிடும். அப்புறம் சீரிஸ் போட்டால் போர் அடிச்சு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் கூடிய எல்லா கண்டனும் சக்ஸஸ் ஆகும்னா ஹூக் இன்ஜினியரிங் தான். அது ஒரு இன்ஜினியரிங் நம்ம சொல்லலாம். ஹூக் தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹூக் கொடுக்குறாங்க, சார் வந்து 13 வருஷம் பண்ணுறாரு, அவர் வந்து 2008 இருக்கிறாங்கிறப்ப பரவாயில்ல அவர் என்னதான் சொல்லித்தரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்த ஹூக்கு. ஸோ அந்த மாதிரி ஹூக் இன்ஜினியரிங்கிறது ஒரு இன்ஜினியரிங்னே நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஹூக்கில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. டைம் இருந்தால் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறது, அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹூக்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 1 million வியூஸ் வந்து முதல்ல போன வீடியோ என்னன்னா ChatGPT யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஹூக்காக கொடுத்துருப்பாங்க. பார்த்தோன்னா 1.5 million மேலே வந்து அசால்ட்டாக தாண்டிடுச்சு. ஆனால் உள்ள கண்டென்ட் நார்மலாக வேறு டூவில் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் யூஸ் பண்ண ஹூக் என்ன அப்படின்னா ChatGPT இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ ChatGPT இவர் என்னப்பா யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாரு, என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல நான் ஹூக்கை வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக கொடுக்குற மாதிரி, அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி ஹூக்கை கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்த 10-20 செகண்ட்ஸ்க்கு அப்போ தான் வீடியோவே பார்ப்பாங்க. ஸோ மேஜர்லி நிறைய பேருக்கு வியூஸ் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வியூஸ் போகணும் அப்படின்னா அவன் வியூ பார்க்கணும் நம்மள்த. ஸோ எல்லா இதுவுமே ஸ்வைப் பண்ணக்கூடிய இதில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தடுத்து ஸ்வைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனோட அந்த ஒரு செகண்டில் அந்த ஸ்வைப்பை நிறுத்தணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஹூக் தான் அந்த ஸ்வைப்பை நிறுத்தும். அப்போ எந்த மாதிரி ஹூக் கொடுக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு எல்லா டைப் ஆஃப் ஹூக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அவன் ஸ்வைப் பண்ணுறதே நிறுத்துருவான். ஸோ கியூரியாசிட்டி ஒரு ஷாக்கிங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் கண்டன சரி மிச்சம் பார்த்துட்டோம், ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி முழுசாக பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸை 3ஆக பிரிக்கலாம். உடனே ஸ்வைப் பண்ணிடுவாங்க, ஹூக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அதில் முக்கால்வாசி பார்த்துருப்பாங்க, சில பேர் முழுசாக பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்த கொஞ்சம் செகண்ட் கழிச்சும் வேல்யூ கொடுக்கணும் அந்த கண்டனில். ஹூக் கொடுத்தா மட்டும் போதாது, அடுத்து ரொம்ப மோசமாக மொக்கையாக இருந்துச்சுன்னா அவன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ ஹூக்கை கொடுத்து நம்ம பார்க்க வைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வியூவர்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த நம்ம கொடுக்குற கண்டென்ட் பொறுத்து என்கேஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். லைக், கமெண்ட், ஷேர் கிடைக்கும், சேவ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அல்கரிதம்ல ஒர்க் ஆகுறது. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அடிக்கடி நம்ம சொல்லி பழகிருப்போம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அல்கரிதம் ப்ரோக்ராம் வந்து அதிக பேர் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது மில்லியன் வியூஸே தொடும். ஸோ என்னோட கண்டென்ட் பார்த்துட்டான் ஒருத்தன் 100 பேர் லைக் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதோட நின்றும். ஸோ அதான் எதனால் ஃப்ரீஸ் ஆகுது, நம்மளோட வீடியோ வந்து 1000 வியூஸ் ஏன் தாண்ட மாட்டேங்குது, 10,000 வியூஸ் தாண்ட மாட்டேங்குதுன்னா அது வந்து என்கேஜ்மெண்ட்டே ஸ்டாப் ஆயிடுது. அப்போ என்கேஜ்மெண்ட்ங்கிறது லைக், கமெண்ட், ஷேர் வந்து யாராவது பண்ணணும். அப்போ இப்போ கிரியேட் பண்ணுற கண்டென்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைக், கமெண்ட், ஷேரை தாண்டி சேவ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதில் சொல்லி கொடுக்குறான். எக்ஸாம்பிளுக்கு மெட்டா ஆட்ஸ் வந்து லீட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபார்முலா உருவாக்கியிருக்கேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் போடுவாங்க, எல்லாருமே சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம். அப்போ லைக், கமெண்ட், ஷேரை தாண்டி சேவ் வந்து அவன் பண்ணணும். அப்போ அந்த சேவுங்கிற ஆப்ஷன்ஸை இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹேஷ்டாக்ஸ், லைக், கமெண்ட், ஷேர்லாம் தாண்டி ஒரு வீடியோ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா சேவ் இருக்கணும், அதுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கணும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஹூக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது. ஸோ ஸ்வைப் பண்ணுறதே நிறுத்தணும். அப்போ யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு எதை வேணாலும் அவன் பார்க்கட்டும். ஸோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தா கூட அந்த இடத்துல அவன் நிறுத்தணும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா. ஸோ அதை பண்ணுறது இந்த ஹூக் தான். ஹூக் இல்லை அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே சக்ஸஸ் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு மனுஷரோட சைக்கலாஜிக்கலை புரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போட்டால் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ரீசெண்ட் டேஸில் என்னோட இதில் நிறைய இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மில்லியன் வியூஸ் போனது, லேக்ஸ் ஆஃப் வியூஸ்லாம் நிறைய கண்டென்ட் போகுது அப்படின்னா அது சைக்கலாஜிக்கல் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான்.
ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வியூவர்ஸோட சைக்காலஜி என்னவா இருக்குது, அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் கண்டென்ட் போடணும். நம்மளுக்கு என்ன வேணும் டிசைட் பண்ணி கண்டென்ட் போடக்கூடாது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், எனக்கு இந்த கண்டென்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணலாம், ஆனால் மக்களுக்கு அது போரிங்காக இருக்கும். அப்போ சைக்கலாஜிக்கலாக என்ன பண்ணுவோம்னா அவனோட டிசைர் என்ன இருக்குது, அவனோட ஈகோ என்ன இருக்குது, அவன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண் பாவம் பொல்லாது படம் வந்துச்சு. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்லாம் வந்து பாவம் கஷ்டப்படுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி கிரியேட் ஆகுது. ஸோ நாம் என்ன பண்ணோம், அந்த சைக்காலஜி புரிஞ்சுட்டு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ், வண்டியில் இருக்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்தோன்னா எல்லாமே மில்லியனில் போயிருக்கும். ஸோ அதுதான் சைக்கலாஜிக்கல் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஆண்கள்லாம் வந்து வெளியே எழுந்து வராங்க, ஸோ நாங்களாம் கஷ்டப்படுறோம்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பெண்கள்லாம் வீடியோ நிறைய போட்டிருப்பாங்க, பார்த்தா அதுவும் மில்லியன் அடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்டென்ட் வியூக்காக தான் அதை பேசுவாங்க சில பேர்லாம். ஸோ எல்லாருமே பேசுவாங்க சொல்ல முடியாது. ஸோ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சைக்கலாஜிக்கல் இதுதான் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம கண்டென்ட் போகிறோன்னா நம்மளுக்கு பிடிக்கிறத சூஸ் பண்ணாமல் மக்களுக்கு என்ன பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுறது தான் இந்த சைக்கலாஜிக்கல் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போலரைசிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சேரன் அகாடமி உசேன் சார் வந்து சக்ஸஸ் ஆயிருக்காருன்னா அது வந்து போலரைசிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது சேஃப் ஜோன்லேயே நம்ம கண்டென்ட் வந்து வைப்போம். இப்போ ரொம்ப வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கிற டாப்பிக்கோ, ரொம்ப நெகட்டிவாக இருக்கிற டாப்பிக்கோ எதுவுமே நம்ம பேசவே மாட்டோம். நம்ம சேஃப் ஜோன்லேயே தான் வந்து கண்டென்ட் போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ நான்லாம் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, ஒரு 70,000 1 லட்சம் வந்து வாங்கிட்டு எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க ஒரு வீடியோ பார்த்தேன். கரெக்டுங்களா? ஸோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இது மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நம்ம சேஃப் ஜோன் வந்து வெளியே வரும். ஸோ என்னடா இவரே நீங்களே அகாடமி தானே வச்சிருக்கீங்க, அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியல அவன் என்ன சொல்ல வரேன்னு. நீங்களே அகாடமி வச்சிருக்கீங்க, எதுக்கு இது சொல்கிறீங்கன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஸோ நம்ம சேஃப் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வந்து கொண்டு வரதான் வந்து இந்த போலரைசிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஸோ சேஃப் கண்டென்ட்டை தாண்டி கொஞ்சம் வந்து மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி. இப்போ சேரன் அகாடமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிராண்டை பற்றி எல்லாமே சப்போர்ட்டிவாக அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே. இப்போ கேஎஃப்சியில் வந்து ஒரு லேஸ் பாக்கெட் யூஸ் பண்ணுறோன்னா அதை பற்றி ஒரு போடுறாரு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்க சிப்ஸு உங்களுக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. உடனே அது மில்லியன் நியூஸ் வருது. ஸோ அவர் வந்து இப்போ சக்ஸஸ் ஆனது காரணம் இந்த போலரைசிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து எல்லாராலுமே பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ அவங்க நிச்சயில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அதை வந்து டீகோட் பண்ணலாம். இப்போ ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ நாங்களாம் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேம் வந்து நிறைய இடத்துல நாங்கள் பப்ளிக்காகவே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். ஸோ இவங்க சரியில்லை அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அது காரணம் என்னன்னா இந்த போல்டு கண்டென்ட் வந்து நம்ம பண்ணணும். ஒரு பெரிய இதை வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள் பற்றி போல்டாக சாங் தயாரிக்கிறது, அப்புறம் அதை பற்றி பேசுறதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து அந்த கண்டென்ட் போடுறாங்க. நான் சொல்கிறது வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இதாக இருக்கவங்க ஒரு சொசைட்டியில் இருக்கிறத எடுத்து ஒரு எந்த கண்டென்ட் வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து போலரைசிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஹைண்ட் த சீன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜாக்கி சான் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஜாக்கி சான் படம் மட்டும் பார்த்தோன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் போடுவாங்க. ஸோ முதல்ல உருவானது இந்த ஜாக்கி சான் படத்தில் தான். ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா எந்திரிச்சு எல்லாரும் போயிடுவான். ஆனால் ஜாக்கி சான் படம் மட்டும் கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஏன்னா அவரோட ஸ்டண்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸ்டில் எவ்ரி பீப்புளாக ஜாக்கி சான் ஃபேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஸ்டண்டை பார்க்கறதுக்குன்னே கடைசி வரைக்கும் வந்து மூவி வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த பிஹைண்ட் த சீன்ங்கிறது அதுக்கப்புறம் பண்ணவர் சங்கர் வந்து அந்த ரோபோ படம் டைரக்ட் பண்ணும்போது இந்த பிஹைண்ட் த சீன் தான் வச்சா. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சினிமாவில் வச்சாங்க. அது மாதிரி மக்கள் வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து விரும்புவாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், எப்படி நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்ட்டு கிரியேட்டிவாக வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மூணை வந்து இப்போ கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறான்னா பிஹைண்ட் த சீனில் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வீடியோவாக போடுவாங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுங்க வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்களே வீடியோ ஷூட் போகிறோன்னா அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துருக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, பாருங்கள் நாங்கள் வந்து வீடியோ மேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய வீடியோஸும் நம்ம போடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அத்தாரிட்டி ஸ்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டி ஸ்டாக்கிங் அப்படின்னு என்னென்னா நம்ம அத்தாரிட்டியை வந்து பில்ட் பண்ண மாட்டோம். இப்போ பர்சனல் பிராண்டிங்கில் நானே பேசியிருந்தேன் அப்படின்னா அத்தாரிட்டி வந்து பில்ட் ஆகாது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொலாபரேட் பண்ணணும். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்டர் இதில் வராருன்னா அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ 3 டாக்டர் சேர்ந்து ஒரு ஃபன்னாக பண்ணும்போது அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த கண்டென்ட் நல்லா இருக்கோ இல்லையோ அவங்க சேர்ந்து பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ கொலாபரேஷன் வீடியோ பண்ணுறது, ஒரு இன்டர்வியூ பண்ணுறது, ஒரு பாட்காஸ்ட் ஆனீங்க அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் போய் பேசுவார். அவர் பண்ணுவார். இப்போ சேரன் அகாடமி எங்களுக்கு பேசியிருக்காரு, நம்ம சேனலுக்கு ஒரு பாட்காஸ்ட்டே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு கொலாபரேட் பண்ணும்போது தான் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது பில்ட் ஆகும். நிறைய இடங்கள் நம்மளோட ஃபேஸ் தெரியும்.
இப்போ அஸ்ட்ராலஜர் நாங்களே இருக்கோம் அப்படின்னா அஸ்ட்ராலஜர் பார்த்தா எல்லா இடத்துலையும் வருவார். பார்த்தனா விஜய் டிவியில் வருவார், சன் டிவியில், ஜி தமிழில் வருவார், எல்லா யூடியூப் சேனலும் அவர் பேசிகிட்டே இருப்பார். அப்போ தான் அவர் அஸ்ட்ராலஜரே தெரியுது. இப்போ என்ன ஏன் தெரியலன்னா என்ன சேனல் நான் பேசுறது இல்லை, ஏன்னா டைம் இல்லை. ஸோ அதையும் நம்ம சேர்த்து பண்ண முடியாது இல்லையா. நானும் போய் அஸ்ட்ராலஜி எனக்கு கூப்பிட்டாங்க விஜய் டிவியில் வாங்க பேச வரீங்களா, கடைசியாக நான் கூப்பிட்டா நான் வர முடியாது, டைம் இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து இந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ணல அப்படின்னா நம்ம சேஃப் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. ஸோ என்னோட சேனல் தான் நான் பேசுவேன், என் இன்ஸ்டாகிராம் போடுவேன், நான் வேறு எதுவுமே போக மாட்டேன்னா அத்தாரிட்டி வந்து பில்டே ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் ரீபர்பஸிங் இன்ஜின். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ ஒரு கண்டென்ட்காக நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் ரீபர்பஸிங் இன்ஜின் என்னன்னா, ஸோ எங்களுக்குலாம் பார்த்தா 50 கண்டென்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஒரு லாங் வீடியோ நாங்கள் எடுத்துட்டு அந்த வீடியோ வச்சு 10 ஷார்ட்ஸை உருவாக்குற மாதிரி தான் அந்த கண்டென்ட்டே உருவாக்கும். ஸோ அதை ரீபர்பஸ் பண்ணுற மாதிரி நான் அந்த கண்டென்ட் உருவாக்கிடுவோம். ஸோ அதை ஷார்ட்ஸாக மேக் பண்ணால் எவ்வளோ வருமோ அதுக்கு மாதிரி ஃபுல் கண்டென்ட் இருக்கும். அந்த ஃபுல் கண்டென்ட்டை ரீல்ஸாகவும் போட்டுருவோம், இன்ஸ்டாகிராமையும் போட்டுருவோம், அதை ஒரு கோட்ஸாகவும் போடுவோம், ஸ்டேட்டஸ்லையும் வைப்போம், லிங்க்டின்லையும் போடுவோம். ஸோ அந்த ஒரே கண்டென்ட் தான் எல்லாமே. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வச்சு எல்லா சோசியல் மீடியாவுக்கும் சரியாக போச்சு. ஸோ அதான் வந்து கண்டென்ட் ரீபர்பஸிங் டெக்னிக் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்ட். இந்த கன்வர்ஷன் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எல்லாமே கரெக்டு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்வர்ஷனுக்காக வீடியோ போட மாட்டாங்க கடைசி வரைக்குமே. ஸோ எல்லாமே ரெகுலராக வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ, அவங்களோட எஜுகேஷனல் வீடியோ, வைரல் வீடியோ எல்லாமே போட்டுட்டு அந்த கன்வர்ஷனுக்கான வீடியோ வந்து போடாமல் விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இப்போ எல்லாமே பேசிட்டு ஒரு 10% நம்மளோட கன்வர்ஷன் பண்ணக்கூடிய இதையும் நம்ம போடணும். இப்போ நான் ஒரு 50 வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ தான் கன்வர்ஷனுக்கு போடணும். ஸோ எல்லா வீடியோ கன்வர்ஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணுவேன், ஆர்டர் கொடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன், மறுபடியும் அதை வீடியோ போடுறேன் அப்படின்னா அது டெக்னிக் தப்பு. அப்போ 49 வீடியோவுமே கண்டென்ட் வந்து எஜுகேஷனல் கண்டென்ட், வைரல் கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்லேருந்து எல்லாமே போட்டுட்டு ஒரு 10% தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கன்வர்ஷனே பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே பண்ணோம் அப்படின்னா பியூர் கமர்ஷியல் ஆயிடும் அந்த இது வந்து. ஸோ அது வந்து சக்ஸஸே அடையாது. ஸோ கன்வர்ஷன் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு 10% தான், 100ல் தான் நம்மளுக்கு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கே வந்து சேலம் நிறையா சேனல்ஸு யூடியூப்லாம் இருக்குது, ஆனால் எங்களோட வீடியோ இன்னும் நான் போட்டதே இல்லை. சரி பண்ணிக்கலாம், பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சேலம் சம்மந்தப்பட்ட இதுலையோ இல்லை நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணுறதுல இன்ன வரைக்கும் எங்களுக்கு நான் போட்டதே இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு கன்வர்ஷன் தேவைப்படலை, அதனால் போடல. பட் மற்றவங்க வந்து அவங்களோட வீடியோவில் கன்வர்ஷன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிட்டி பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாருங்கிறத புரிய வைக்கணும். அப்போ நம்ம பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, இப்போ என்னோட வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஜேர்னி வந்து ஒரு சீரியஸாகவே போட்டிருப்பேன். அப்போ நம்ம யாருங்கிற ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒவ்வொருத்தரையும் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், சார் நான் இத்தனை வருஷம் பண்ணேன் இதை நான் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இது மாதிரி ஆயிரும், போரிங்காக ஆயிரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிட்டியை வந்து பிராண்டாக மாற்றணும். அப்போ நம்ம ஜேர்னியை வந்து நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அடைஞ்சேன், இப்படி க்ரோத் ஆனேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஐடென்டிட்டி அந்த இடத்துல கிரியேட்டே ஆகாது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம யாருன்னே தெரியாமே போயிடும். இவர் வந்து இப்போ நான் காலேஜ்லாம் பேசும்போது நீங்கள் வந்து பார்த்தாவே பணக்கார மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இந்தியா டெவலப்மெண்ட்காக எடுக்கிறீங்கம்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஐடென்டிட்டி கிரியேட் ஆகலை. ஸோ அவங்களோட இது வந்து தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருச்சு. இவர் வந்து பணக்காரர், இவர் பணம் சம்பாதிக்காத பண்ணுறாருன்ட்டு. ஆனால் நார்மல் குடும்பத்தில் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, பிஸ்னஸ் பற்றி பேசும்போது அப்போ மக்களுக்கு புதுசு. அப்போ வந்து அந்த மாதிரி தாட் வந்து ஐடென்டிட்டி வந்து தப்பாக அந்த இடத்துல இதாகுது. ஸோ நம்மளோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு ஓகே இவர் பணக்காரர் தான் அப்படிங்கிற ஒரு ராங் ஐடென்டிட்டி வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவர் வந்து சொசைட்டி கரெக்டாக தான் பண்ணுறாரா, இவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணி கொடுப்பாரா, இவர் எக்ஸ்பர்ட் தானா அப்படிங்கிற அந்த ஜேர்னியை கண்டிப்பாக நம்ம சோசியல் மீடியாவில், நம்ம யூடியூப்பில் ஒரு ஜேர்னியை வந்து கண்டிப்பாக நம்ம பப்ளிஷ் பண்ணி அதுக்கான ஐடென்டிட்டி நம்ம உருவாக்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் மாதிரியும் என்னப்பா எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இவரும் பண்ணுறாரு, அப்போ அவர் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணார், எப்படி வந்தாருங்கிற ஜேர்னி தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து ரியல் பர்சன் தான், இவர்கிட்ட கொடுத்தா சக்ஸஸ் ஆகுங்கிற அந்த நம்பிக்கையே வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த ஐடென்டிட்டி பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லோரும் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு நான் யூஸ் பண்ண ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி, இதில் மிஸ் ஆன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் ஏற்கனவே அதில் சொன்னது தான், நீங்கள் எது பண்ணாலுமே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பொசிஷனிங் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயம் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மைக்ரோ நிச்சயம் சூஸ் பண்ணுங்க. நிச்சயம் வந்து மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிக்கிறோம். மேக்ரோ நிச்சி அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன்னா மேக்ரோ நிச்சி அது சக்ஸஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் எஸ்இஓ பற்றியும் பேசுகிறேன், மெட்டாட்ஸ் பற்றியும் பேசுகிறேன், எல்லாமே பேசுகிறேன் அப்படின்னா அது எப்போ சக்ஸஸ் ஆகி முடியாது. நிச்சி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறது. நிச்சி அப்படிங்கிறது நான் எதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன். அதை வந்து மைக்ரோ நிச்சி அப்படின்னா என்னென்னா நான் ரொம்ப ஸ்மாலாக எடுத்துக்கிறேன், குட்டியாக எடுத்துக்கிறேன்.
ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணாலுமே அதில் வந்து நான் ரியல் எஸ்டேட்க்கு மெட்டாட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற நிச்சிக்கு போயிட்டேன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஃபுல்லும் கவர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கே பார்த்தோன்னா பெரிய நிச்சி. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட்னா ட்ரோன் சர்வீஸ் மட்டும் கொடுப்பாங்க, அவங்க ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னன்னா அவங்க சக்ஸஸ் அடைஞ்சிடுறாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபி காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அதில் இருக்கவங்க புதுசாக என்ன கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா ட்ரோன் சர்வீஸ் கொடுக்குறோம், அது வந்து ரியல் எஸ்டேட்டில் அந்த பிளாட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், வெளியே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி கூப்பிடுவானா இல்லை இந்த ட்ரோன் சர்வீஸ் 3000 ரூபாய்க்கு பண்ணி தரேன் கூப்பிடுவானா. அப்போ இவன் வந்து அந்த இடத்துல சக்ஸஸ் ஆயிடுறான். அப்போ ஒரு இதில் போயிட்டு அவன் 2-3 நாள் தூக்கம் கெட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரோனில் போய் எடுத்து அழகாக வந்து ஒரு 20 இதுக்கு பண்ணானா அந்த அமௌண்ட் வந்து அவனுக்கு ஒரே நாளில் கிடைச்சிருது. ஸோ இதுதான் வந்து நிச்சி செலெக்ஷனுங்கிறது. ஸோ ப்ராடாக வந்து மேக்ரோ நிச்சி வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எப்பயுமே ஃபெயிலியர் ஆயிரும். நாங்களாம் வந்து பிளாக்கிங்கில் இருக்கும்போது மைக்ரோ நிச்சி தான் சூஸ் பண்ணோம். ஒரு ஆண்ட்ராய்டுனா அதில் ஒரு பர்டிகுலர் ஆப்க்கு இப்போ வாட்ஸ்அப் ஏபிகே அப்படின்னா whatsappapk.com அப்படிங்கிற வெப்சைட்டை நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ whatsappapk.com அப்படின்லாம் வந்து ஒரு இதை நிச்சயம் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நியூ இயர்னா newyear.com happynewyar.com இப்படி கிரியேட் பண்ணால் சீக்கிரம் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிரும். ஸோ அதே ஃபார்முலா தான் ஸ்டில் ஒர்க்கிங்கு. ஸோ பொசிஷனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன பண்ணுறீங்கிறத கரெக்டாக வந்து பொசிஷனிங் பண்ணிக்கோங்க. எந்த நிச்சி பண்ண போகிறீங்க, அதில் நீங்கள் என்ன எக்ஸ்பர்ட்டாக காட்ட போகிறீங்க, அது வந்து சீக்கிரம் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். மேக்ரோ நிச்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடும். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் பில்லர் சிஸ்டம். ஸோ நம்ம என்னென்ன கண்டென்ட் போட போகிறோங்கிறத நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா கண்டென்ட்டுமே போட்டோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நான் எஜுகேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டே போடுறேன். ஸோ பொழுதுனிக்கு வந்து எஜுகேஷனல் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். வரிசையாக மெட்டா ஆட்ஸ் எப்படி பண்ணணும், ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் எப்படி சீப்பாக பண்ணலாம், எதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ இதை பற்றி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா போரிங் ஆயிரும். ஸோ கண்டென்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணி பிரிக்கணும். ஸோ எஜுகேஷனல் கண்டென்ட்ங்கிறது ஒரு பாட்டு தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைரல் கண்டென்ட். ஸோ வைரல் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் தாண்டி வைரலாக எந்த கண்டென்ட் போகுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட். ஸோ இப்போ எல்லா டாக்டர்ஸு இவங்க எல்லாமே என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் பண்ணுறாங்க, அவங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. இதுவே நார்மல் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காது. ஸோ என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டும் அதில் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து நம்ம கிளைண்ட் ரிசல்ட்ஸு, கிளைண்டோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் வந்து போடணும். எனக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜியில் வந்து ஃபீட்பேக் போடுற ஒரே இது என்ன தான் நினைக்கிறேன். ஸோ யாருமே ஃபீட்பேக்கே வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட அஸ்ட்ராலஜி ஃபீட்பேக் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னும் பப்ளிஷ் பண்ணாமே இருக்குது. ஏன்னா 70-80% அக்யூரசி எடுக்கிறனால அஸ்ட்ராலஜிக்கு ஃபீட்பேக் வாங்க முதல் சேனல் உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இது தெரியறனால, அதனால் கிளைண்டோட ஃபீட்பேக் நிறைய பேர் வாங்குறதே இல்லை. ஸோ கூகுள் ரிவ்யூவில் மட்டும் கிடையாது. ஸோ அது ஆடியோ ஃபீட்பேக்காவோ இல்லை வீடியோ ஃபீட்பேக்காவோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரியுமே உங்களோட கிளைண்டோட டெஸ்டிமோனியல்ஸுங்கிறது கண்டிப்பாக வாங்கணும். அது வந்து எல்லா கிளைண்டும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கிடைக்கும். அப்போ சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் ஃபீட்பேக்குங்கிறது கிடைக்கும். ஸோ சர்வீஸை பெஸ்ட்டாக பண்ணாவே நீங்கள் நிறையா ஃபீட்பேக் வாங்கிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா கிளைண்ட்ஸுமே மேக்ஸிமம் ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபீட்பேக்ஸும் போடணும், எஜுகேஷனல் கண்டென்ட் போடணும், வைரல் கண்டென்ட் போடணும், என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணுற கண்டென்ட் வரணும். ஸோ இத்தனை கண்டென்ட்டில் கடைசி இதுதான் நம்ம கண்டென்ட், நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற கண்டென்ட். நான் இதை பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டேன் நான் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் நடுவில் வந்து போடணுமே தவிர இந்த எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் வந்து அடையாது. ஸோ கண்டென்ட் டைப்பை நம்ம கரெக்டாக ஒரு பில்லர் சிஸ்டமை உருவாக்கிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், உங்கள் நிச்சய ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிட்டு என்னென்ன டாபிக் பேச போகிறோம், எந்தெந்த ஸ்டைலில் ஒரு கண்டென்ட்டாக போக போகிறோம், ஸ்ட்ரக்சர்டாக பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணால் தான் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கண்டென்ட் அதிகம் போடுவோம். ஸோ ஏன் போகிறீங்க அப்படின்னா அது காரணம் வைரல் தான். ஸோ அத்தாரிட்டி வந்து அந்த இடத்துல பில்ட் ஆயிரும். ஸோ மீம்ஸ் கண்டென்ட் வந்து தனி ஒரு நிச்சயம் கொண்டு போயிடுவாங்க. நான் வந்து கண்டென்ட் டைப்பில் வந்து பில்லர் சிஸ்டத்தை உருவாக்கி மீம்ஸை வந்து அதிகம் யூஸ் பண்ணுவேன். அது காரணம் என்னென்னா அப்படின்னா மீம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து மில்லியன் வியூஸ் போயிடும். அப்போ மில்லியன் வியூஸ் போன இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனலில் வந்து அது எப்படி கன்சிடர் ஆகணும் அப்படின்னா ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாகவும் யூடியூப் சேனலாகவும் கன்சிடர் ஆகிடும். அப்போ மீம்ஸ் போகும்போது அதிகமாக மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிறனாலையும் மில்லியன்ஸ் ஆஃப் லைக்ஸ் வரனாலையுமே அடுத்த கண்டென்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து வியூஸ் வந்து எடுத்து கொடுத்துரும். அப்போ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் அந்த வைரல் கண்டென்ட்ங்கிறது ஜஸ்ட் நம்ம தான் வைரல் உருவாக்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு மீம் கண்டென்ட்டாக இருந்தால் கூட உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா அந்த அத்தாரிட்டி வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும்போது அல்காரிதம் வந்து இது நல்ல சேனல்ப்பா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கும். அது எந்த கண்டென்ட் டைப்புங்கிறது புரிஞ்சுக்காது, ஏன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் தான். அப்போ மில்லியன் வியூஸ் போகிறதுக்கு தான் அது வந்து வாய்ப்பு கொடுக்கும். அப்போ டெய்லி எஜுகேஷனல் கண்டென்ட்டாக போட்டே இருந்தீங்கன்னா அது போரிங் ஆயிரும். ஒவ்வொரு வீடியோவும் 1000 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நிறையா சேனல்ஸ் வந்து ஸ்டில் வந்து அஸ்ட்ராலஜியில் வெறும் 1000 வியூஸ் தான் அவங்களுக்கு போகுது. என்னது லேக்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது. காரணம் என்ன, அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியாமல் ஏதோ ஒன்று போடுறாங்க. ஸோ ஸ்டில் அவங்க போடுறாங்க, 1000 வியூஸ் தாண்ட மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பண்ணுங்கிற இந்த கண்டென்ட் பில்லர் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கல. ஸோ ஏதோ ஒன்று வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் பில்டிங் என்ஜின். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த நாட் ஒன்லி டெஸ்டிமோனியல்ஸு கேஸ் ஸ்டடிஸும் போடணும்.
ஸோ லிங்கடின்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்து நிறைய போடுவாங்க. ஸோ நாங்களும் கேஸ் ஸ்டடிஸ் போடுவோம். ஸோ இதில் என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. உங்களோட ஃபுல் ப்ரூஃபு கொடுங்க. ஏன்னா முதல்ல லிங்கடினில் வரும்போது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி லிங்கடினில் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தான் டைம் இல்லாதனால அதுலேயும் வரல. என்னது உடனே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே எல்லாமே ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்க தமிழ்நாட்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. சில பேர் என்னடா புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதர் ஸ்டேட்டு அதர் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணி நல்லா பாசிட்டிவாக கொண்டு போவாங்க. அவங்க பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம். ஸோ கேஸ் ஸ்டடிஸ் பண்ணும்போது தான் லிங்கடின்ஸில் வந்து வைரலாக போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டோட ஒரு ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சர்டாக நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹாப்பி நியூ இயர் வெப்சைட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹாப்பி நியூ இயர்னா நியூ இயர்க்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த நியூ இயர் அப்போ எங்களுக்கு லேக்ஸ் ஆஃப் வியூஸ், மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்துடும். அந்த ஒரு நாள் எங்களுக்கு 1 lakh 10 lakhன்னு எடுத்துரும். ஸோ நாங்கள் பில்ட் பண்ணுறதெல்லாம் நான் வந்துட்டு ஸ்மார்ட்டாக பண்ணிடுவோம். ஸோ வருஷம் ஃபுல்லும் வந்து ஒரு இதை உருவாக்குறது பதிலாக ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணிட்டு அந்த 1 டேல எங்களுக்கு அந்த கேம் இருக்கும். அந்த 1 டேல பொங்கலுக்கு ஒரு வெப்சைட்டு, நியூ இயர்க்கு ஒரு வெப்சைட் சொல்லி ஈவென்ட் பிளாக்கிங் வந்து அதிகம் பண்ணது தமிழ்நாட்டில் நம்ம தான். பொங்கலுக்கு முதல்ல ஈவென்ட் பிளாக்கிங் பண்ணது நம்ம தான். அதுவே நம்ம பெருமையாக நம்ம நினச்சிக்கலாம். ஸோ நம்ம ஈவென்ட் பிளாக்கிங்கை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேல நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும். அப்போ கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே அதை பண்ணிங்கும் போது நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட் பில்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரிவ்யூஸ் இருக்கும், டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கணும், பிஃபோர் ஆஃப்டர் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோக்கல் இஷ்யூ நான் பண்ணுறேன். ஒரு கூகுள் மேப்பை ஃபஸ்ட் பேஜ் ரேங்க் பண்ணது நம்ம லோக்கல் இஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ அதை பண்ணும்போது ஃபஸ்ட் பேஜ் வந்து எனக்கு கொண்டு வந்துட்டேன் ஒரே மாதத்தில் அப்படின்னா அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியாக போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அப்போ தான் நம்மளை ஃபாலோவே பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கோயிங்கில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டடி, டெஸ்டிமோனியல்ஸ், ரிவ்யூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசிபிலிட்டி லூப்பு. ஸோ விசிபிலிட்டி லூப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ எங்கே போனாலும் என்னோட அஸ்ட்ராலஜி வீடியோ எல்லாத்துக்கும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சார் நீங்கள் அஸ்ட்ராலஜி பண்ண எல்லா வரிசையாக கால் மணி நான் வீடியோ போனோன்னா ஏன்னா வைரல் ஆயிடுச்சு அது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா விசிபிலிட்டி லூப்பு. ஸோ எங்கே போனாலும் அவரோட ஃபேஸ் வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்லையும் அவர் இருப்பார், சீஃப் கெஸ்ட்டாக இருப்பார், அவர் இன்டர்வியூ கொடுப்பாரு, எல்லா சேனல்ஸ்க்கு போய் பேசுவார். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த விசிபிலிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து விசிபிலிட்டி லூப்புங்கிறது. ஸோ இது ஆர்கானிக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் பண்ணாமல் யூடியூப்லேருந்து, லிங்கடின்லேருந்து எல்லா இதுலையுமே பண்ணணும். அதில் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான்லாம் பார்த்தோன்னா கம்ஃபர்ட்லேயே நம்ம இருந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறது கூட ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்கறது, ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, அதுவும் வந்து நம்மளோட பிராண்டை வந்து பில்ட் பண்ணும். ஸோ விசிபிலிட்டி லூப் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஸோ அது பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஃபேஸ் வந்து தெரியும். இப்போ நிறைய காலேஜுக்கு நான் ஜாப் ஃபேர் போகும்போது பார்த்தோம்னா அதிகமான கியூ வந்து நம்ம கம்பெனி நிற்கும். அது காரணம் என்னன்னா அந்த விசிபிலிட்டி லூப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் நான் ஒரு டைம் லிஸ்ட் எடுத்து எல்லா காலேஜுக்கும் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சரிங் பண்ணிடும்னு சொல்லிட்டு எல்லா பிரின்சிபலையும் அப்ரோச் பண்ணி ஒரு டைம் நாங்கள் ஒரு இது மாதிரி பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்மள வந்து ஒரு விசிபிலிட்டி லூப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஜாப் ஃபேர் போனாலுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு தெரியும், உங்களோட கிளாஸ் நான் கணேஷ் காலேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லா காலேஜில் நம்ம போகிறனால நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம விசிபிலிட்டி லூப் அப்படின்னு சொல்கிறது. அத்தாரிட்டி ஹேக்குங்கிறது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ பாட்காஸ்ட் சேனல் போகணும், இன்டர்வியூ போகணும், கொலாபரேட் பண்ணணும், எல்லாமே நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது போங்க. அடுத்து வந்து பர்சனல் ஸ்டோரி பவர். அதாவது வந்து ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ஸ்டோரி சொன்னால் தான் மக்கள்கிட்ட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பெரும்பாலும் இப்போ படங்களே வந்து பார்த்தோம்னா இந்த பர்சனல் ஸ்டோரி பவர் தான். ஒரு ரியல் டைம் இன்சிடெண்ட்டை ஒரு படமாக எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிஸ்னஸில் எப்படி ஸ்ட்ரகிள் அடைகிறாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறது ஒரு வீடியோ போடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கனெக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், நம்பிக்கை கிட்டவும் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க நம்மளை. ஸோ இவங்க நல்லவங்க தான், அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அடைகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதான் பர்சனல் ஸ்டோரி பவருங்கிறது. ஸோ நம்ம பர்சனல் ஸ்டோரியை வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இவங்களாம் வந்துட்டு அவங்க ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க, நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்டகரி கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு நம்ம போகணும். ஸோ பெரிய கேட்டகரி சூஸ் பண்ணாமல் நம்ம மைக்ரோ நிச்சி சூஸ் பண்ணலையே, அந்த கான்செப்டே தான். ஸோ அடுத்து போங்க, சிக்னேச்சர் ஃப்ரேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, கீழே வாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருக்க நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம் ஒவ்வொன்றும் சக்ஸஸ் அடைகிறதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா தான் எங்களோட சிக்னேச்சர் ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அது வந்து சீக்ரெட்டாக நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறத
நான் வந்து ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதான் சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ₹0 மார்க்கெட்டிங் பண்ணுறாரு இல்லையா சக்தி பன்னீர்செல்வம், அவர் வந்து யூஸ் பண்ணுறது இந்த சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அவர் வந்து ₹0 மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு அப்படி ஒன்று இல்லை கிடையாது தான், அவருக்கு அது தெரியும். ஆனால் அதை வந்து மார்க்கெட் பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு. ஆனால் அது போனவங்க எல்லாமே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு சார் என்ன சார் உங்களோட இதில் எதுவுமே இல்லை, எப்படி அது அவர் சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா அது காரணம் என்னன்னா இந்த சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க் தான். அவங்களுக்கான இப்போ KFCனா அவங்களுக்கான சிக்னேச்சர் இது அதுதான். ஸோ நிறைய இது அந்த KFC ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க். நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒரு ஃபார்முலா உருவாக்கணும். நான் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டு, மெட்டாட்ஸ் போடுறதுல எங்கிட்ட வந்தோம் அப்படின்னா அதிக லீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா உருவாக்கி அதில் கொண்டு வரணும். ஸோ ₹0 மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்கானிக்கவே பண்ணலாம். நான் இப்போ ரீசன் இதில் அவர் காட்டியிருக்க ஒரு க்ரோத்லேயே காட்டியிருக்காரு, நான் எவ்வளோ ஆடு போட்டிருக்கேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்போ இப்போ சொல்லுங்கள் கை தூக்கு பார்க்கலாம் அவர் கேட்டிருப்பாரு. ஸோ அது வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி. அவர் ₹0 மார்க்கெட்டிங் பண்ணுறாரு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறது உருவாக்குறதுக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் பில் பண்ணுறாரு. அவர் உடைக்கக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனாலிட்டிக்கை வச்சு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். கரெக்டுங்களா? அதனால் இந்த சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எக்ஸ்பர்ட்டுக்குலாம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் டாமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆம்னி பிரசன்ஸ் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோவை நிறைய இடத்துல போகணும்னு சொல்லிட்டு அதுதான். ஸோ அந்த ஒரு வீடியோ வச்சு நம்ம பல வீடியோ வந்து உருவாக்கிக்கலாம். ஒரு லாங் வீடியோ இருக்குன்னா அதை 10 ரீல்ஸு 10 ஷார்ட்ஸாக போடுறது, அது ஆம்னி பிரசன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அத்தாரிட்டி போரிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து போரோ பண்ணிக்கிறோம். ஸோ வேறு யூடியூப் சேனல் போய் பண்ணும்போது அந்த ஃபாலோவர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த அத்தாரிட்டி கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலமில் பார்த்தோம் அப்படின்னா மீனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு. அவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் பண்ணும்போது நம்ம தான் சொன்னோம் கிரியேட் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி போடுங்க டாக்ஸ் வைங்க, பார்த்தோன்னா ஒரு லேக்ஸாக ஃபாலோவர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தோன்னா அவருக்கு 3 lakh 5 lakh வந்துச்சு. அவர் கேட்டார், சார் இப்போ எனக்கு வந்து வீக்லி 3 lakh வருது, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் ஜிம் எட்டுங்கிறதுனால அவர் ஃபஸ்ட்டு போடும்போது லேப்டாப் வச்சு நான் தான் டாக்ஸ்லாம் போட சொல்லி கொடுத்தேன், எனக்கு தெரியும் அவருக்கு. ஸோ அவர் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனாதுன்னா இந்த ஃபஸ்ட்டு அவர் அத்தாரிட்டி போரிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணார். அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இதுதான். அப்போ அவர் வேறு சமையல் சேனல்ஸு ஃபீமேல் ஆந்திரப்படம்லாம் ரெகுலராக போவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு சேனலை வந்து போட்டார். அப்போ அந்த ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீனாட்சை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான் ஒரு யூடியூப் சேனல். இப்போ ஹோம் அப்ளைன்ஸில் சேலத்தில் நம்பர் 1 இருக்கிறது அது சக்ஸஸ் ஆனது அதுதான். ஆனால் ஒரு யூடியூப் சேனல் பண்ணும்போது நம்ம தான் டாக்ஸ் எப்படி போடணும், எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அந்த மீனாட்சிங்கிற டேர்மை வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம். பாருங்கள் இதால் தான் உங்களுக்கு சர்ச் பண்ணியிருக்காங்க, இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு வீடியோ போடும்போது சொல்லி கொடுத்து பண்ணோம். இப்போ ஒரு சக்ஸஸ் ஆனது காரணம் இந்த அத்தாரிட்டி போரிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நம்ம போயிட்டு வேற ஒரு சேனலில் பேசினாலோ இல்லை வேற இன்ஸ்டாகிராமில் வந்தாலோ அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளை தேடி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஃபாலோவர்ஸை நம்மளுக்கு போரோ பண்ணுற மாதிரி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த போலரைசிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது லவ் ஹேட் எஃபெக்ட் மாதிரி. இப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னா கண்டென்ட்லாம் 90% இது தெரியாமல் நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சிங்கன்னா வேஸ்ட்டு தான் அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து போலரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்ஃபர்ட்டில் இதாக இல்லாமல் இது பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபாலோவர்ஸ் வந்து மேட்டர் கிடையாது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்காங்களோ அதுதான் மேட்டரு. ஸோ 10,000 இருந்தாலும் நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ என்ன ரெகுலராக பண்ணுறத விட ஒரு யூனிக்காக வந்து நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு போலரைசிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ ஆண்ட்ராமேடா அப்டேட் வந்து மெட்டாட்ஸில் வந்துருக்கு, நிறைய பேருக்கு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆண்ட்ராமேடா அப்டேட்டுங்கிறது என்னன்னா நம்ம டார்கெட் பண்ணி தான் ஒரு ஆடை வந்து செட்டப் பண்ணுவோம். ஆனால் ஆண்ட்ராமேடா அப்டேட் எப்படி விட்டுருக்காங்க, நீ டார்கெட்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வந்து கிரியேட்டிவ்ஸ் நிறைய போடுங்க, நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வச்சு நாங்கள் குவாலிட்டி கொடுத்தோன்னு சொல்லிட்டு இப்போ என்னதான் டார்கெட் பண்ணாலும் டார்கெட் பண்ணாமல் இருக்கிறது அதிக லீடு வரும். ஸோ அதான் வந்து மெட்டாயோட புது அப்டேட். மெட்டா ஆட்ஸ்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, ஸோ அப்படி போடும்போது அப்போ அதை வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுவாங்க, நீ இன்னும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடே வராது அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கோட ஒரு பேரண்ட் கம்பெனி. ஸோ மெட்டாக்குள்ளே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, த்ரெட்டு, ஆடியன்ஸ் நெட்வொர்க்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான். ஸோ நிறைய டெக்னிக்கல் டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு புரிஞ்சால் போதும். என்னோட கிளாஸில் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது வந்து எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், என்ன புரியுதோ அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்பே. ஸோ இதான் வந்து ஓவராலான இது. ஸோ முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து நிறையா டூல்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற டூல் மட்டும் சொல்கிறோம். அது வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் கேள்விப்படாத டூல்லாம் கூட ஒரு சிலது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அந்த கண்டென்ட் ஸ்டூடியோ இருக்குல்லம்மா, studio.io கண்டென்ட் ஸ்டூடியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் டூல்ஸு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றா லாகின் பண்ணி போகிறது கஷ்டமாக இருக்கும், கரெக்டுங்களா? அதே மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். எல்லா இதுலையுமே ஸ்கெடியூல் பண்ணுறதுங்கிறது ஒரே நேரத்தில் கஷ்டம். ஸோ அதுக்காக எங்களோட கோயம்புத்தூர் பிரான்ச், சேலம் பிரான்ச்லாம் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த டூல் தான். ஸோ இதோட இது என்ன அப்படின்னா யூடியூப்லேருந்து, பின்ட்ரெஸ்ட்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்தையும் ஒரே செகண்டில் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிடும். ஸோ அதான் வந்து கண்டென்ட் studio.io அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட்ஸ் போங்கம்மா, ரைட் சைட் போங்க, அந்த பக்கம் கடைசிக்கு போங்க,
சரி ஓகே இது பண்ண வேணாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது கடைசியாக போய் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருக்கணும், ஸோ பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல எனக்கு நடந்துருச்சுன்னா ஈஸி இல்லை. இப்போ எல்லா நாலேஜும் இங்கே கிடச்சிருச்சுன்னா இங்கே வந்துடுறீங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரே இடத்துல இது ஈஸியாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம போடக்கூடிய கண்டென்ட் நம்மளோட அப்லோட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும் இங்கே போட்டுணும். ஹேஷ்டாக்ஸ் நம்ம கேப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இங்கே போட்டு ஹேஷ்டாக்ஸ் போட்டுருங்க. இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் த்ரெட்ஸ் எல்லாமே வந்து லிங்கடின்லேருந்து யூடியூப் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஜிஎம்பி கூட, ஜிபிபி கூட இதில் கனெக்டில் இருக்குது. கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் கூட இதில் கனெக்டில் இருக்குது. ஸோ எதில் வேணுமோ அதை டிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போய் போஸ்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்தோன்னா ஒரே செகண்டில் எல்லா இதுலையுமே பிளாட்ஃபார்ம் சேவ் ஆகிடும். அப்போ டைம் வந்து நம்ம இருக்காது. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருந்துச்சு அப்படின்னா ஆம்னி ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் லாகின் பண்ணி போட்டுருந்தா கஷ்டம் சாருங்கிறது தான் இந்த content-studio.io அப்படிங்கிற இந்த டூலை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே நாள்லேயே கூட முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணுறது சார் டைமே இல்லைங்கிறது. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள்லேயே எல்லா வீடியோ எடுத்து முடிச்சிருவாங்க. இப்போ உசேன் கூட அவர் அப்படி தான் சொன்னார், நான் வீக்கில் எல்லா வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுருவேன், அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா பப்ளிஷ் பண்ணிடுவேன்னார். அவரே எடிட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவார். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரே நாளே ரெடி பண்ணிட்டு கூட அந்த 30 வீடியோவும் போட்டுட்டு கீழே வந்து ஸ்கெடியூல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் காலையில் 6 மணி 9 மணிக்கு இது பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டனுமே நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா 30 நாள் அது பாட்டு கண்டன் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ என்னோட ஒரே நாளே அந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னு ஒரு நாள் நான் எனக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லும் வந்து ஒரு 30 கண்டென்ட் எடுத்துட்டு அதை ரெடி பண்ணி இதில் ஸ்கெடியூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 30 நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் வந்து பப்ளிஷ் ஆயிரும் எல்லா சோஷியல் மீடியாலையுமே. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த content-studio.io அப்படின்ட்டு. ஸோ சிங்கிள் இதில் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நடந்துருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ். இப்போ எந்த டாபிக் சூஸ் பண்ணாலுமே அவுட் ஆஃப் ட்ரெண்ட் டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். ஸோ ட்ரெண்டே வந்து இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் என்னன்னா அது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியிலே இல்லை. ஸோ ஆதி காலத்து மெத்தட்லாம் பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப பழங்காலத்து கான்செப்ட்லாம் எடுத்து இப்போ பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கான்செப்ட். அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுளே வந்து ஒரு டூல் கொடுத்துருக்கேன். அதுதான் கூகுள் ட்ரெண்ட்ஸு. ஸோ trends.google.com போயிட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இந்த டாபிக் பற்றி நான் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கேட்குறேன், இல்லை இந்த டாப்பிக்கே போடலாம். இப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த அப்டேட் வந்து எந்த அப்டேட் வரைக்கும் இருக்கணும், 24 ஹவர்ஸா இல்லை வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா லாஸ்ட் 5 இயர்ஸான்னு சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 இயர்ஸில் அந்த கிராஃப் வந்து எப்படி போயிருக்கு, இப்போ ஏஐ டெக்னாலஜி அதிகமாக இருக்கா இப்போ உங்களுக்கு வந்து தெரியுதா? ஸோ இந்த கிராஃப் வந்து அதிகமாகிட்டு போகுது. அப்போ எந்த டைமில் அதிகமாகிடுச்சுங்கிறத நமக்கு தெரியும். ஸோ 2026 தான் இது பீக் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக டவுன் ஆயிருக்கு, மறுபடியும் பீக் போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த டாபிக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லையா. அப்போ எந்த டாபிக் பேசினாலுமே அது ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லையான்னு பார்த்து பேசினா மட்டும்தான் அதுக்கு சர்ச் வால்யூம் இருக்கும், அது ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ட்ரெண்டிங்லே இல்லை அப்படின்னா அந்த டாபிக் சூஸ் பண்ணுறது ரீச்சும் கொடுக்காது, ஏன்னா யாருமே சர்ச் பண்ணலான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேறு ஏதாவது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் டாபிக் போனீங்கன்னா அது ட்ரெண்டிங் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக காட்டும், ஒன்றுமே வந்து அதில் காட்டாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். இது எதுவுமே சர்ச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸுமே அதுவே சஜஷன் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, ஸோ அப்பில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு அதில் வந்து என்ன சர்ச் பண்ணுறாங்கிற அந்த இதுவுமே ஏஐ டெக்னாலஜின்னு போட்டனால அதில் எந்த டூல்ஸ்லாம் வந்து இப்போ டூலில் தான் அதிகம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே ஏஐனாவே டூல் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ அந்த எந்த டூல்லாம் வந்து அதிகம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அந்த கீவேர்டு தான் அதிகம் வந்து பண்ணுறாங்க. ஸோ trends.google.comல பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருந்ததுலேருந்து லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ட்ரெண்ட் ஆனதுலேருந்து எல்லாத்தையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து trends.google.com. ஸோ உலகத்தில் நீங்கள் எஸ்இஓ பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியாவில் போட்டாலும் சரி, இந்த டூலில் செக் பண்ணாமல் அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு வியூஸ் அப்படிங்கிறதே வந்து கிரியேட் பண்ணாது. சரிங்களா? ஆட்டோ டிஎம் கிளிக் பண்ண பிறகு கிரியேட் ஆட்டோமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கமாண்ட் ஆன ஒரு போஸ்ட், ஏன்னா கமெண்ட் பண்ணால் தானே ஆட்டோமேட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் கமெண்ட் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கமாண்ட் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அந்த கீவேர்டை வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுன்னு கமெண்ட் போட்டால் அந்த இது வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எதை வந்து நம்ம வந்து எந்த போஸ்ட்டுங்கிறத அதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பண்ண நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கீவேர்டை வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இப்போ வெப்சைட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஏஐ டூல்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கீவேர்டு. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட்டுன்னு கமெண்ட், இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரெண்டல் சொல்கிறீங்களா ரெண்ட்டுன்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், அது ரெண்ட்டை வந்து ஆட் பண்ணிடணும்.
ஸோ பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட்டோ ரிப்ளையும் தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரிப்ளைனா என்னென்னா அதுக்கு ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து அல்காரிதமில் இருக்குது. ஸோ அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை போட்டாலுமே அந்த வியூஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்ங்கிறது இன்னும் நம்ம அதிகப்படுத்தும். ஸோ ஆட்டோ ரிப்ளையில் தேங்க்ஸ் ஃபார் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போங்கம்மா. ஸோ தேங்க்ஸ் ப்ளீஸ் சி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுற ஃபோன் நம்பரோ இல்லை அதுக்கான டாக்குமெண்ட்டோ அதை வந்து ட்ரைவில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா drive.cool.com டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டோன்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்துடும். சரிங்களா? இன்னொன்று வந்து அந்த கண்டென்ட் கிரியேஷன்ஸில் இன்னொன்று சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த கண்டென்ட் கிரியேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட ஆடியன்ஸையும் காட்டும் எதில் வந்து வியூஸ் அதிகம் போயிருக்குங்கிற அனாலிட்டிக்கும் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அது போங்கம்மா. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அதை? அது போங்க. இந்த கண்டென்ட் இது இருக்குல்ல, இது ஃபஸ்ட் பேஜ் போங்க, ஹோம் பேஜ் போங்க, பேக் கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு எது ட்ரெண்ட் ஆகுது நம்மளுக்கே தெரியாது, நம்ம எதில் ஃபேமஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட்டு, யூடியூப் எல்லாத்துலேயும் போட்டிருப்போம். ஸோ அனாலிட்டிக் ரிப்போர்ட் வந்து இதிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ எதில் வந்து கிராஃப் வந்து அதிகம் போகுது, எதில் போட்ட போஸ்ட்டு எந்த போஸ்ட் அதிகம் போகுதுங்கிறத இதில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒர்க் ஸ்பேஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இது அட்வான்ஸான ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனாலிட்டிக்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் போய் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அனாலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பொதுவாகவே அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து ரீச் வருதுங்கிறது இன்சைட் செக் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அனாலிட்டிக்ஸில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதெல்லாம் பப்ளிஷ் பண்ணமோ அதில் எவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு, என்கேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, கமெண்ட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்துலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ ரீச் போகுதுன்னு பார்க்கறதுக்கு பதிலாக அதையும் ஒரே இடத்துல வந்து இந்த டூலை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ChatGPT தான். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராம்ப்டை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து copy.ai நிறையா வந்து வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஃபெமிலியாக இருக்குது ChatGPT தான். அது வந்து ப்ராம்ப்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் அவங்க போட்டு காட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் போடுங்க. இப்போ ஸ்கிரிப்ட் வேணும், தமிழில் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த கீவேர்ட் சூஸ் பண்ணோம், என்ன டாபிக் பேசுகிறோம் அதை போட்டுட்டு எனக்கு தமிழில் வேணும்னு போட்டுட்டோம்னா ஸ்கிரிப்ட் வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் ப்ராம்ப்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீட்ஸ் வேணுமா, ஃபாலோவர்ஸ்க்காக ஸ்கிரிப்ட் எழுதுறோமா, இல்லை வந்து அத்தாரிட்டிக்காகவா, இல்லை அதே மாதிரி ஹூக் வேணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஸோ ஹூக் வேணும், ப்ராப்ளம், இன்சைட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், அதோட சேர்த்தி கொடு. ஸோ கேப்ஷன்ஸ் வேணும், ஹேஷ்டாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் கொடுத்து அதை கொடுத்துட்டோன்னா ஸ்கிரிப்ட் வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லும் இருக்குது. ஸோ இது வந்து மாஸ்டர் ப்ராம்ப்ட். இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ ரீல்ஸுக்கு தனியாக, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸுக்கு தனியாக, லாங் வீடியோக்கு தனியாக நம்ம ஸ்கிரிப்டை வந்து ChatGPTயே வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் மற்றையே இருந்தாலுமே ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ஜெமினி, ChatGPT விட்டால் ஆள் இல்லை. ஸோ இந்த டூலை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டூல் முடிஞ்சிருச்சா? ஸோ அவ்வளோதான். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்னாவே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது CapCut தான். அதனால் CapCut வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் தாராளமாக வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு சுலபமாக எல்லாருமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் போயிட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் டூல்ஸில் எது டாப்பில் இருக்குன்னா CapCut தான். ஸோ வீடியோ எடிட்டிங் அப்படின்னு பண்ணாவே CapCut சூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர்ஸு, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டாகிராமோட இது பண்ணுறதுக்கு கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPT, கேன்வா, CapCut இல்லாத எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதனால் அதெல்லாம் வந்து பேசிக்கானனால அதை நார்மலாக சொல்லிட்டோம். ஸோ இந்த டைமில் நம்மளால் என்ன முடிஞ்சோ அதை வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பர்சனல் பிராண்டிங் கிளாஸ் வந்து ஓரளவுக்கு என்னால் கொடுத்த இன்சைட்ஸ் கொடுத்துருப்பேன். நான் வந்து ஒரு 100க்கு மேலே கொடுப்பேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்த டைமில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்தாச்சு. ஏன்னா ஒரு 1 hour செஷன்ஸில் அதிகமான இன்புட்ஸ் கொடுத்தா நம்மளால தாங்க முடியாது. ஸோ எல்லா பர்சனல் பிராண்டையும் வரிசையாக கிளாஸ் எடுத்தோன்னா டைம் இருக்குது. அதனால் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தாண்டி அகாடமிக்கும் ரன் பண்ணுறோம். அதனால் யாருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணாலும் என்னை டேரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் தான் பேட்ச் எடுக்கிறதுனால கொஞ்சம் அலோகேட் ஆகிறது எனக்கு 2 விஷயமே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்று வேதிக் ஸ்டார்ட் அப்பாயின்ட் பண்ணால் லேட் ஆகும், என்னோட கிளாஸ் வேணால் கொஞ்சம் லேட் ஆகும். பட் மற்றபடி கிளாஸஸ்ங்கிறது நான் தான் எடுக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் CEO வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாருங்கிறது இதான் நம்ம ஃபஸ்ட்டு பிரான்ச்சு. அதே மாதிரி என்னோட நம்பரையும் ஓப்பனாக என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 5000 ஸ்டூடெண்ட்னாலும் என் நம்பர் வச்சுருப்பாங்க. ஈஸியாக என்ன ஆக்சஸும் பண்ண முடியும், என்ன மீட்டும் பண்ணுவாங்க. சென்னையில் இருக்கவங்க தங்கியும் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக வந்து வெளியூரில் தங்கி படிக்கிறதுங்கிறதும் நம்மளோட அகாடமிக் தான். ஸோ ஏஜென்சி தாண்டி மக்களுக்கு நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அகாடமிக்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த கான்செப்ட் எனக்கு டீச் பண்ணாலும் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணிக்கலாம், பிளாக்கிங் பண்ணிக்கலாம், யூடியூப்க்கு SEO பண்ணுறது எப்படின்னு கேட்டுக்கலாம், இன்ஸ்டாகிராமுக்கு கற்றுக்கலாம், பர்சனல் பிராண்டிங்கும் நீங்கள் வந்து என்கிட்டே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அகாடமிக்கு நம்ம பண்ணுறோம். இதை தாண்டி ஆல்மோஸ்ட் எப்பயுமே சொல்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி சப்போர்ட் எப்போ தேவைப்பட்டாலும் உங்கள் பிஸ்னஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம
பியூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி அப்படிங்கிறது செகண்ட் லெவல் வச்சிருக்கோம். 80-70% டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறனால மெட்டாட்ஸ், கூகுள் ஆட்ஸ், எஸ்யூ எது கேட்டாலுமே என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். சேலம் பீப்புளுக்கு அதிக அவேர்னஸ் கொடுத்த கம்பெனியும் நம்ம கம்பெனி தான். ஸோ அதிகமான பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதே இடத்துல வாரத்துக்கு ஒரு 50 கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ அதிகமாக வந்து பேட்சஸ்லாம் நம்ம ஃபில் பண்ண முடியாதனால இது. ஸோ என்னோட அஸ்ட்ராலஜி இதுவுமே சக்ஸஸ் ஆனது காரணம் பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ 30,000 ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். வித்தின் 3 months 2 monthsலேயே ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 months தான் ஆக்டிவாக இருக்கிறோம். ஸோ அதில் பார்த்தா 30,000 ஃபாலோவர்ஸ், நான் பேசின கண்டென்ட்லாம் நார்மலாகவே லேக்ஸில் வியூஸுங்கிறது போயிட்டு அப்பாயின்மெண்ட் அதிகமாக புக் ஆகுது. அதனாலே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஏன் கடைசியாக நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஸோ பர்சனல் பிராண்டிங் கூட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு பிஸ்னஸே கிடைக்காம இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீடியோ போட்டால் பிஸ்னஸ் கிடைக்குது. ஸோ அதிக பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியல. ஸோ அதிக இது பண்ண முடியாதனாலே நம்ம எம்ப்ளாயிஸும் குறைச்சிட்டோம். ஸோ ப்ரெஷர் அதிகமாகுது இல்லையா? ஸோ அதிக இது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நிறைய இடத்துல இது கேட்குறாங்க, அவங்களோட இதை வந்து ஃப்ரான்சைசி ஓப்பன் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். சென்னையில் இருந்து திருச்சியிலேருந்து எல்லாமே அகாடமிக்கு வந்து என்னோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணலை. ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. ஸோ 2 பிரான்ச்சே பண்ணுறதுனால மற்ற ஏஜென்சியுமே கொலாபரேட் பண்ண சொல்லி ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கேன். அதுவும் நம்ம பண்ணல. ஸோ அதான் ரீசன்ஸு. வாய்ப்பு அமைத்ததுக்கு ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்குது. ஜேசி டீம் ஒட்டுமொத்த டீமுக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்குது. ஸோ காலேஜ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி ஒரு பிஸ்னஸ் ஃபோரமுக்கு, ஒரு பிஸ்னஸ் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு டீமுக்கு கொடுத்ததுங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. ஃப்ளோரை ப்ரெசன்ஸாக இருக்க ஒப்படைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாங்க.